நண்பர்களே, ஊருக்கு வெளியே வந்து ஒரு வெளிநாட்டில் நின்று ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கிறேன். நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவின் பிரபலமான இலக்கியவாதிகளில் ஒருவரான சுந்தரராமசாமியை திருவண்ணாமலைக்கு அழைத்திருந்தோம். அவர் வந்த அன்று நல்ல மழை பெய்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் தான் அன்றைய இலக்கிய கூட்டத்திற்கு வந்தார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வைத்திருந்த பெயர் முற்றம். வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து பேசுவது மாதிரியான மனநிலையில் இலக்கியவாதிகள் பேசுவார்கள். சுந்தரராமசாமி அந்த இலக்கிய கூட்டத்தை ஆரம்பிக்கிற போதே ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு 60 பேர் என்பது கொஞ்சம் அதிகம்தான் என்று ஆரம்பித்தார். எனக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு பெரிய மாஸ் வந்து சினிமாக்காரர்களுக்கு வரலாம், அரசியல்வாதிகளுக்கு வரலாம், அல்லது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுபவர்களுக்கு வரலாம். ஆனால் தீவிரமான இலக்கியம் பேசுபவர்களுக்கு இந்த கூட்டத்தில் போய் நாம் உட்கார வேண்டும் என்கிற மனநிலை வாய்ப்பதே மிக அபூர்வமான விஷயமாக சுந்தரராமசாமி அந்த கூட்டத்தில் ஒரு ஆரம்பித்ததே அப்படிதான் ஆரம்பித்தார். அதே மாதிரி அவர் பேசி முடிக்கிற வரை மழை பெய்து கொண்டே இருந்தது. அவர் சொன்னார், எனக்கு என்னுடைய உரைக்கு பின்னணி இசை மாதிரி மழையின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு கவிதைத்தனமான மனநிலை இருக்கிறது. ஒரு எழுத்தாளனோ ஒரு பேச்சாளனோ ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் மேடையில் இருப்பது தான் ரொம்ப அபூர்வம். இன்றைக்கு எனக்கு அந்த அபூர்வம் வாய்த்திருக்கிறது என்று சொன்னார். நண்பர்களே, உண்மையிலேயே சுந்தரராமசாமிக்கு அன்றைக்கு இருந்த அதே மனநிலை இன்றைக்கு எனக்கும் வாய்த்திருக்கிறது. ஒரு வெளிநாட்டில் எந்த விதமான கேளிக்கைகளும் இல்லாமல், எந்த விதமான மற்ற எந்த விஷயங்களுக்கும் ஈடுபடாமல் ஒரு தீவிரமான இலக்கிய பிரதியை, அதுவும் நான் என்ன நாவல் சொல்லப் போகிறேன் என்பதை இந்த மேடையில் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் என்று சொல்லியிருந்தேன். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இவ்வளவு பேர் வந்திருப்பது என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. நண்பர்களே, நான் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த நாவல் பிரபலமான எழுத்தாளர்களில் ஒருவரான வண்ணநிலவன் எழுதிய கடல் புறத்தில் என்கிற நாவல். இந்த நாவலை என் வாழ்க்கையில் என்னுடைய 60 வயதில் 4 முறை படித்திருக்கிறேன். என்னுடைய ஸ்கூல் டேஸில், என்னுடைய கல்லூரி காலத்தில் இந்த நாவலை படித்துவிட்டு திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 5 மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னைக்கு போய், அப்பொழுது வண்ணநிலவன் சென்னையில் இருந்தார். அவருடைய வெஸ்ட் மாம்பலத்தில் போய் அவரை தேடி கண்டுபிடித்து அவருடைய வீட்டுக்கு முன்னால் போய் நின்று உங்கள் நாவல் படித்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் நான் ஏதோ புகழ்ந்துருவனோ, அவரை ரொம்ப பாராட்டி பேசுகிறவனோ என்று என் வாயை கையில் அடைச்சிட்டார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வாங்க உட்காருங்க என்று சொன்னார். ரொம்ப ஒரு பூஞ்சையான மனிதன். அநேகமாக என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால், இந்த மாதிரி ஒரு மைக் முன்னாடியோ ஒரு வெளிச்சத்திலோ வண்ணநிலவனை யாருமே பார்த்துருக்க முடியாது. அவர் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, எழுதினேன், ஏதோ முடிஞ்சப்போ எழுதினேன், மற்றபடி நான் என் வாழ்க்கையில் நான் போயினே இருக்கேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். அவருடைய ஒரு நாவல், ஒரு கதையை அவள் அப்படித்தான் என்கிற பெயரில் ருத்ரையா படமாக எடுத்தார். ஒரு பிரபலமான திரைப்படமாக எடுத்தார். அந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒன்றாக நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவினுடைய மிக மாஸ்டர் பீஸ் என்று அவள் அப்படித்தான் படத்தை சொல்வார்கள். ஆனால் அந்த படத்தின் பூஜைக்கு கூட ஒரு மாலை போட்டுக்கொண்டு நிற்பதற்கு மனம் இல்லாமல் அவங்க அந்த சினிமா யூனிட்டே தேடுகிற போது மவுண்ட் ரோட் வழியாக நடந்து போய்விட்டார் என்று வடநிலவனை பற்றி சொல்வார்கள். ஒரு எழுத்தாளனுக்கு எழுத்து மட்டும் போதும், மேடையோ வெளிச்சமோ புகழோ எதுவுமே தேவையில்லை என்று இருக்கக்கூடிய ஒரு உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளனாக வடநிலவன் இருக்கிறார். ஆனால் அவர் எழுதி பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆன பிறகு இந்த நாவலை சொல்ல வேண்டும் என்று ஒரு வாசகனாக நான் தேர்ந்தெடுத்தது தான் அவருடைய எழுத்தின் மகத்தான வெற்றி என்று கருதுகிறேன். 40 வருஷம் பொறுத்து தமிழில் 4000 நாவல்கள் வந்திருக்கலாம். இந்த 4000 நாவல்களில் வண்ணநிலவனுடைய கடல் புறத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டது அந்த எழுத்தின் உள்ள வாஞ்சையும் பிரியமும் அன்பும் காதலும் இதெல்லாம் தான் வண்ணநிலவனை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. நண்பர்களே, நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம்.
புதுமைப்பித்தன் ஒரு கேள்வி கேட்கிறார். நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் வாழ்கிறோமா என்று கேட்கிறார். ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போடுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடியும் அந்த கொஸ்டின் மார்க் நிற்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கைக்கு முன்னாலும், மனித வாழ்க்கைக்கு முன்னாலும் அந்த கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்போ வாடகை தான் வாழ்க்கையாப்பா, உனக்கு பிடிச்சிருக்காது, இந்த வாழ்க்கையில் கார் இருக்குது, உங்கள்கிட்ட பங்களா இருக்குது, உழைப்பு இருக்குது, பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க, போதுமா என்று கேட்கிறார். போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி அரங்கத்துக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. அவங்க வீட்டிலே இருப்பாங்க. இல்லை போதாது, இன்னும் ஏதோ எனக்கு தேவைப்படுகிறது, இன்னும் எனக்கு ஏதோ வேண்டும், என் குழந்தைகளுக்கு நான் கடத்துவதற்கு இந்த மானுடத்தின் அறத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மானுடத்தின் செழுமை எனக்கு வேண்டும், தமிழ் மொழியின் செழுமை எனக்கு வேண்டும் என்பவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களில் சிலராகத்தான் உங்களை நான் பார்க்கிறேன். ஜெயகாந்தன் ஒரு அருமையான கொட்டேஷன் சொல்கிறார். என்னுடைய நண்பர் ஒருவர், எனக்கு எப்பயுமே இந்த எங்கிருந்து தொடங்குவது என்பதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். கதையெல்லாம் மேடையில் எவ்வளோ தடுமாறினான்னு நீங்கள் பார்த்தீங்க. அப்படியே இருக்கலாம். அவர் எங்களை மாதிரிலாம் கொஞ்சம் கற்றுன்னு மேடைக்கு வந்துட்டார்னா எங்கள் தொழிலுக்குலாம் ஆபத்தாயிடும். அதனால் இந்த தடுமாற்றத்துடைய அவர்களாக இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு நிறைய கொட்டேஷன்ஸ், ரைட்டர்ஸுடைய கொட்டேஷன் அனுப்பி கொண்டே இருந்தார். அதில் எனக்கு அப்படியே கப்புன்னு பிடிச்சது ஜெயகாந்தனுடைய ஒரு கொட்டேஷன். வாழ்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தை வைத்து, வாழ்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்தை வைத்து இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது என்று முடிவு கட்டிவிடக்கூடாது என்று ஜெயகாந்தன் அந்த கொட்டேஷனில் சொல்லுகிறார். வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக மட்டுமே இந்த வாழ்க்கையை பிடித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஏராளமான பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், வேறு மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. அதற்காக நாம் வாழ்க்கையை நிராகரித்து விடுவதில்லை. பிரபஞ்சம் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்று சொல்கிறார். அதிலும் இலங்கையில் இந்த வார்த்தையை நான் சொன்னபோது அந்த அரங்கம் எழுந்து நின்று 5 நிமிடம் கைத்தட்டினார்கள். ஏனென்றால் சிங்கப்பூரிலோ மலேசியாவிலோ இந்த வார்த்தை அர்த்தம் எழுந்திருக்கும். ஆனால் இலங்கையில் வாழ்கிற ஒரு மனிதனுக்கு இவ்வளவுக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமும் வீரியமும் தெரியும். பக்கத்தில் குண்டு மழை பொழிகிறது. முந்தின நிமிடம் வரையிலும் அவர்களோடு இருந்த மனிதர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அப்பா இல்லை, அம்மா இல்லை, குழந்தை இல்லை, தங்கை இல்லை, எல்லாம் மரணத்தின் பீதியில் இருக்கிறார்கள். அடுத்த நாள் பனியினுடைய ஒரு பூ பூத்து விடுகிறது. பிரபஞ்சன் சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்று சொல்கிறார். இந்த வாழ்க்கை அவ்வளவு ருசிகரமானதா, அவ்வளவு சந்தோஷமானதா என்றால் துரதிருஷ்டவசமாக அப்படி இல்லை. இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கிறது, இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் துக்கமும் இருக்கிறது, இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் போதாமையும் இருக்கிறது. இதைத்தான் வண்ணநிலவன் இந்த சின்ன நாவலில் சொல்ல விரும்புகிறார். அவர் இந்த நாவலை பற்றி சொல்லும்போது வாழ்க்கை ரொம்ப வினோதமானது என்று சொல்கிறார். வாழ்க்கை ரொம்ப வினோதமானது, முன்பின் அறியாதவர்களையெல்லாம் அது இணைத்து போடுகிறது என்று சொல்கிறார். நண்பர்களே, இது ஒரு சாதாரண வரியாக கூட உங்களுக்கு தோன்றலாம். முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களை கூட அது வாழ்க்கையில் இணைத்து போடுகிறது என்று சொல்கிறார். கடல் கடந்த காதல், பக்கத்து ஊரில் காதல், அது ஒன்றும் இல்லை. மனிதர்கள் இந்த நாவலிலேயே ஒரு ரொம்ப ஆச்சரியமான சில தகவல்கள் எல்லாம் இருக்கும். முன்பின் அறிமுகம் இல்லாத மனிதர்கள் எவ்வளவு வாஞ்சையாக ஒன்றாக சேருகிறார்கள் என்பது இருக்கும். அதுதான் இந்த நாவலினுடைய மைய கருத்தாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி நான் உன் அன்பை பரிபூரணமாக புரிந்து கொண்டேன் என்று இந்த நாவலில் ஒருவர் கூட சொல்லவே இல்லை. ஆனால் இந்த நாவலில் வருகிற எல்லா மனிதர்களும் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தின் மீதும், சக மனிதர்கள் மீதும், கடலின் மீதும், கடல் மனிதர்களின் மீதும் அவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட ஒரு இடத்தில் கூட வாயை திறந்து, பத்தியா நான் எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறேன், எவ்வளோ அன்பாக இருக்கிறேன் சொன்னதே இல்லை. அன்பாக இருக்கிற மனிதன் ஒருபோதும் அதை பிரகடனப்படுத்தவே மாட்டான். அவன் அமைதியாக ஒரு நதி நீரை மாதிரி அதை கடந்து போகிறான். அதே மாதிரி இந்த நாவலில் ஒரு இடத்தில் கூட நான் உன் அன்பை பரிபூரணமாக புரிந்து கொண்டேன் என்றும் ஒரு மனிதனும் சொல்லவில்லை. நான் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என்றும் ஒரு மனிதனும் சொல்லவில்லை.
நான் உன் அன்பை பரிபூர்ணமாக புரிந்து கொண்டேன் என்றும் ஒரு மனிதனும் சொல்லவில்லை. அப்படி என்றால் மனிதர்கள் சாதாரணமாக வாழ்க்கையை கடக்கிறார்கள். அப்படி கடந்து போகிற போது துன்பப்பட்ட, துயரப்பட்ட, கண்ணீரோடு இருக்கிற, வாழ முடியாத, கடலின் இரைச்சலை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த அன்பு தேவையாக இருக்கிறது. ஆனால் ஒருவனும் பிரகடனப்படுத்துவதே இல்லை, ஒருவனும் ஏற்றுக்கொண்டதாக சொன்னதே இல்லை. இதுதான் இந்த நாவலினுடைய மையமாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி வறுமையில் சிக்கி தவிக்கும் மனிதர்களுக்கு பற்றுதலாக இருக்கும் சக இருதயர்களின் ஈரமிக்க பகுதிகள் தான் வள்ளநிலவனின் எழுத்து என்று ராஜன் சொல்கிறார். வறுமையில் சிக்கி தவிக்கும் மனிதர்களுக்கு சக இருதயர்கள் செலுத்துகிற அன்பு மட்டும்தான் இந்த வள்ளநிலவனுடைய எழுத்து என்று அந்த நாவலுக்கு முன்னுரை எழுதின ராஜன் சொல்கிறார். இந்த முன்னுரை எனக்கு ஏன் அவசியமாக இருக்கிறது, இந்த முன்னுரையிலிருந்து ஏன் இந்த நாவலை நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று கருதினேன் என்றால், இந்த நாவலில் ஒரு விசித்திரமான திருப்பங்கள், திடீர் திருப்பங்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த நாவலில் மனிதர்கள், நான் இப்போ சொன்ன சில பகுதிகளே மிக தத்துவார்த்த ரீதியான பகுதிகளாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை எழுதி எடுத்துன்னு போய் வீட்டில் வைத்துக்கொண்டு மறுபடியும் யோசிக்கக்கூடிய விஷயமா, அதற்கான இடத்தையே இந்த சமூகம் இப்பொழுது நமக்கு தருவதில்லை. மொபைல், பரபரப்பான உலகம், அவசரமான வாழ்க்கை முறை, இதில் இப்படி விஷயங்களை எல்லாம் மனிதர்கள் யோசிக்க வேண்டுமா என்பதையெல்லாம் நம்மை நிராகரித்து போடுகிற ஒரு இடத்தில் எழுத்தாளர்கள் மட்டும்தான் மறுபடியும் நேராக நம்ம கையை எடுத்து நம்முடைய ஆத்மாவை தொடுகிறார்கள். அதனால்தான் இந்த உலகத்தில் எழுத்தாளன் ரொம்ப முக்கியமானவனாக இருக்கிறார். நம்மளே வண்ணநிலவனை பற்றி நான் ஒரு சின்ன அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். வண்ணநிலவன் எனக்கு தெரிந்த 5-6 நாவல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் ஊரில் திருநெல்வேலியில் மிக எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு வக்கீல் குமஸ்தாவாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். வக்கீல் குமஸ்தாவாக வண்ணநிலவன் இருந்தபோதுதான் அவரால் இன்றளவுக்கும் உலகம் முழுக்கவும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய 3 நாவல்களை வண்ணநிலவனால் எழுத முடிந்தது. கடல்புறத்தில், கம்பாநதி, ரெய்னி சையத்தெரு என்கிற 3 நாவல்கள் முக்கியமான நாவல்களாக வண்ணநிலவனுடைய நாவல்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு அவர் சென்னைக்கு குடிபெயர்கிறார். அதே மாதிரி தமிழில் வேறு யாராலும் நெருங்க முடியாத ஒரு 20 சிறுகதைகளையாவது வண்ணநிலவன் எழுதியிருப்பார். நான் யூடியூப்லேயே ஒரு 5-6 சிறுகதைகளை சொல்லியிருக்கிறேன். பலாப்பழம், எஸ்தர், பாம்பும் பிடாரனும், உள்ளும் புறமும், மனைவி, அப்படியெல்லாம் ரொம்ப அற்புதமான மனித வாழ்க்கையில் மிக நுட்பமான பகுதிகளை தொட்டு வண்ணநிலவன் அந்த கதைகளை எழுதியிருக்கிறார். ஒரு முறை சுபமங்களா பத்திரிகையில் வண்ணநிலவனை ஒரு நேர்காணல் செய்தார். ஒரு நேர்காணல் செய்கிற போது அந்த நிருபர் கேட்கிறார், சொல்லுங்க சார், இவ்வளவு புகழ்பெற்று இருக்கிறீர்கள், இவ்வளவு படைப்புகள் வெளியிருந்து வந்திருக்கிறது, உங்களுடைய கதையில் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் நடித்திருக்கிறார்கள், இன்னும் ஏராளமான சொல்லிக்கொண்டே போகிற அளவுக்கு உங்களுக்கு புகழ் இருக்கிறது, இந்த நிமிடத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று வண்ணநிலவனை சுபமங்களா அவருடைய நிருபர் கேட்கிறார். வண்ணநிலவன் பதில் சொல்லுகிறார், இந்த நீங்கள் சொன்ன எல்லா புகழையும் எல்லா பட்டத்தையும் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், அதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு பியூன் வேலை போட்டு கொடுத்தால் நான் இதை விட சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கிறார். ஒரு மகத்தான எழுத்தாளனை இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு ஒரு பியூன் வேலை கொடு, 3 வேளை சாப்பிட்டுன்னு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நாம் சொல்ல வைத்திருக்கிறோம். இது தமிழுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமதிப்பு என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் மற்ற மொழிகளில் மற்ற நாடுகளில் பல நாடுகளில் எழுத்தாளனை உச்சாணி கொம்பில் வைத்து கொண்டாடுகிறார். பிரபஞ்சன் எப்பொழுதுமே சொல்வார், ஒரு நாவல் எழுதி முடித்தால் ஒரு யூரோப்பிய ரைட்டர் அதற்கு பிறகு ஒரு தனி தீவை விலைக்கு வாங்குகிறான், ஒரு தனி ஃப்ளைட்டை விலைக்கு வாங்குகிறான். அந்த விமானத்தில் ஏறி போய் அவன் அந்த தீவில் உட்கார்ந்து தன்னுடைய அடுத்த நாவலை எழுதுகிறான். அவ்வளவு செல்வம் குவிக்கிற ஒரு விஷயமாக எழுத்து இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எழுத்தாளன் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், இதெல்லாம் நீயே எடுத்துக்கோ, எனக்கு கவர்மெண்ட்டில் சொல்லி ஒரு பியூன் போஸ்ட் போட்டு கொடுத்தா நான் நிம்மதியாக வேலை செய்வேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் ஒரு எழுத்தாளனை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2 அறிமுகத்தை நான் வண்ணநிலவனை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். 3ஆவதாக
இந்த கடல்புறத்தில் நாவலை சொல்ல வேண்டும் என்று நான் ஏன் ஆசைப்பட்டேன் என்றால், ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம் வாசுதேவனுடைய கௌதம் வாசுதேவ மேனனுடைய இயக்கத்தில் நான் வெந்து தணிந்தது காடு என்கிற ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக திருச்செந்தூருக்கு போயிருந்தேன். அதற்கு முன்னால் நான் திருச்செந்தூருக்கெல்லாம் போனதில்லை. அதான் ஃபர்ஸ்ட் டைம். போனவுடனே அந்த ஷூட்டிங் முடிந்த 2வது நாள் என்னுடைய நண்பர்கள் பக்கத்தில் தான் மணப்பாடு என்கிற ஒரு ஊர் இருக்கிறது, இங்கே ஒரு அழகான கடற்கரை இருக்கிறது, சும்மா அங்கே போயிட்டு வரலாமா என்று அழைத்தார்கள். நான் நண்பர்களோடு சேர்ந்து அந்த மணப்பாடு கடற்கரைக்கு போனேன். நண்பர்களே, இதுவரையிலும் யாராவது அந்த மணப்பாடு கடலையும் கடல்புறத்தையும் அதனுடைய மணலையும் பார்க்காதவர்கள் இருந்தால் தயவுசெய்து வாழ்நாளில் ஒரு முறை அங்கே போய்விட வேண்டும். அது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை. எப்பொழுதுமே மிக அபூர்வமான இடங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளாக மாறாது. அரசாங்கத்தின் கண்களில் அது படாது. அது ஒரு மாதிரி மறைவு பிரதேசம் மாதிரி அமைதியாக இருந்து கொண்டிருக்கும். அப்படித்தான் நான் அந்த மணப்பாடு கடற்கரைக்கு போய் நின்றேன். அந்த கடல் மோதுகிற இடத்தில், மணல் திட்டு மீது மோதுகிற இடத்தில் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மண் திட்டு மணப்பாடை சுற்றி இருக்கிறது. அந்த இடத்தில் கால் வைத்த உடனேயே நாம் வேறு ஏதோ ஒரு பிரதேசத்துக்கோ வேறு ஏதோ ஒரு நிலப்பரப்புக்கோ வந்துவிட்டோம் என்கிற மனநிலை எழுவதை தவிர்க்கவே முடியவில்லை. அந்த கடல் வந்து மோதி திரும்பி போய் கொஞ்ச தூரத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது. அது மீனவ பறக்குடி என்று வண்ணநிலவன் இந்த நாவல் முழுக்க எழுதுகிறார். அந்த கிராமத்தில் மொத்தம் 108 வீடுகள் இருந்ததாக இந்த நாவலில் ஒரு இடத்தில் வண்ணநிலவன் குறிப்பிடுகிறார். ஆனால் ஒருவேளை நான் போய் அந்த நாவலை அந்த ஊரை பார்த்தபோது அந்த எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த மனிதர்களை பற்றி எழுத வேண்டும், அந்த கடலை பற்றி எழுத வேண்டும், அந்த மணலை பற்றி எழுத வேண்டும், அந்த தேவாலயத்தை பற்றி எழுத வேண்டும். ஒவ்வொரு வீட்டின் முன்னாலும் சின்ன குழந்தைகளில் ஆரம்பித்து வயதான 80-90 வயது பாட்டிமார்கள், தாத்தாமார்கள் வரை விதவிதமான கருவாடுகளை காய வைத்துக் கொண்டிருக்கிற அந்த வாசல்களை பற்றி எழுத வேண்டும் என்று வண்ணநிலவனுக்கு தோன்றியிருக்கிறது. இந்த நாவலை படித்து முடிக்கிற வரையிலும் ஏதோ ஒரு கருவாட்டு கடையில் நின்று கொண்டிருந்த ஃபீல்லையே நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இந்த நாவல் முதலில் இப்படி ஆரம்பிக்கிறது. அந்த நாவலினுடைய மிக மிக எல்லாராலும் என்னுடைய பருவத்திலிருந்து நேசிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் பெயர் ஃபிலோமி குட்டி. அவளை ஃபிலோமி என்று அழைக்கலாம். நான் அந்த மணப்பாடு கடற்கரையில் போய் நின்று ஒரு ஜீன்ஸ் கால்சட்டையோடு அந்த கடலில் நான் இந்த ஃபோட்டோவை போட்டிருந்தேன். அப்பொழுது நிறைய நண்பர்கள் கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஓவா, மணப்பாடில் நிற்கிறீங்க, ஃபிலோமி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க என்று சொன்னார்கள். என் ஃபிலோமி குட்டி எப்படி இருக்கிறாள் என்று நூற்றுக்கணக்கான நண்பர்கள் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தார்கள். ஒரு நாவலில் எழுதப்பட்ட கேரக்டரை இன்றைக்கு வரையிலும் ஞாபகம் வைத்துக்கொண்டு தமிழ் சமூக வாசகர்கள் ஃபிலோமி குட்டி எப்படி இருக்கிறாள் என்று கேட்கிறார்கள் என்றால், அந்த ஃபிலோமி குட்டி என்கிற வண்ணநிலவனுடைய அந்த கேரக்டர் எவ்வளவு உயிர்ப்புள்ளவளாக இந்த 40-50 வருடங்களை கடந்து வந்திருக்கிறார். நம்மளோட படித்த பொண்ணையே நம்ம மறந்துடுறோம். நம்மளுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து கருணாகரன், மிஸ்ஸஸ் கருணாகரன் ஒரு டீச்சர் உள்ளே வருவாங்க. இதுவரையிலும் என் கிளாஸ் ரூமில் அவ்வளோ வாசனையை நான் உணர்ந்திருக்கவே மாட்டேன். அவ்வளோ பர்ஃப்யூம் வாசனை வரும். இப்போ எங்கேயாச்சும் ஃப்ளைட்டில் வரும்போதோ அல்லது எங்கேயாவது போகும்போது அந்த பர்ஃப்யூம் வாசனை வந்துச்சுன்னா கருணாகரன் டீச்சர் இருக்காங்களோ அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்கும். இந்த ஞாபகங்கள் தான் மனிதனை உயிர்ப்புள்ளவனாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிறைய பேர் அந்த ஃபிலோமி குட்டியை பார்த்தீங்களா, சாமிதாஸ் எங்க இருக்கிறான்னு கேட்டுவாங்க. இப்படியெல்லாம் சொல்ல மறுபடியும் நான் இந்த 2வது முறையாக கடல்புறத்தில் நாவலை படிக்க வைத்தேன். நாவல் எங்கிருந்து வண்ணநிலவன் ஆரம்பிக்கிறார் என்றால், நீங்கள் இப்பொழுது நாம் எல்லோருமே மணப்பாடுக்கு போக போகிறோம். மணப்பாடு திருச்செந்தூரிலிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டரில் இருக்கிறது. திருச்செந்தூரிலிருந்து நாகர்கோயிலுக்கு போகிற வழியில் அந்த கடல் இருக்கிறது. அந்த கடலுக்கு பக்கத்தில் ஒரு அபூர்வமான கடல் தான் அது. ஒரு பெரிய கடல் ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கிறது. அந்த இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வண்ணநிலவன் தன்னுடைய நாவலில் அந்த இரைச்சலை, கடல் இரைச்சலை பற்றி சொல்லுகிறார். கடல் இரைச்சல் நின்று போனால்
மணப்பாட்டில் இருக்கிற ஒரு மனிதனும் மனுஷியும் தூங்கவே மாட்டாள் என்று எழுதுகிறார். இந்த இரைச்சல் சத்தம் கேட்டால்தான் அவர்களால் தூங்க முடியும். சதா ஒரு பெண் அந்த கடற்கரையில் உட்கார்ந்து தன்னுடைய பாடுகளை எல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பது மாதிரியே இந்த கடல் இறைந்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு இடத்தில் எழுதுகிறார். வாசிப்பு என்பதனுடைய நுட்பத்திற்குள் ஒரு வாசகன் உள்ளே போகிற போது அவன் அதுவாகவே மாறிவிடுகிறான். நம்முடைய இஎம்ஐ, நம்ம வேலை பார்க்கறது, நம்முடைய காருக்கு கட்ட வேண்டிய காசு, அப்புறம் வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணம், இது எல்லாம் தூரம் போயிடும். நம்ம முழுக்க முழுக்க கடலும் கடல் சார்ந்த மனிதர்களாக மாற்ற முடிவதுதான் ஒரு எழுத்தின் வல்லமை. இந்த நாவல் முழுக்க வண்ணநிலவன் அந்த வல்லமையை ஒரு மந்திரம் மாதிரி செய்து கொண்டே போய் எந்த இடத்திலும் ஒரு திருப்பங்களோ ஒரு பெரிய விஷயங்களோ இந்த நாவலில் அவர் சொல்லவே இல்லை. குறிப்பாக வாஞ்சை வாஞ்சை வாஞ்சை, நாவல் முழுக்க மனித பேரன்பு பொங்கி பெருகுகிறது. நாவலை வண்ணநிலவன் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், அந்த கடற்கரைக்கு ரொம்ப தள்ளி ஒரு வீட்டின் முன்னால் ஒரு கயிற்றுக்கட்டலில் மைக்கேல் குரூஸ் என்கிற ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் ஃப்ளோமியினுடைய அப்பா. மைக்கேல் குரூஸ் உடம்புல சட்டை கூட இல்லாமல் அந்த திரேகம் கடலுக்கு போய் போய் கருப்பாகி களிம்பேறி அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிரில் அவனுடைய மகன் இருக்கிறான். அவன் பெயர் செபஸ்தியான். அவன் சொல்லுகிறான், அப்ப என்ன மயித்துக்கு என்ன படிக்க வச்சிரு என்று கேட்கிறான். நாவலுடைய முதல் வார்த்தையே அப்புறம் என்ன மயித்துக்கு என்ன படிக்க வச்சிரு என்று ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தைக்கு மைக்கேல் குருஸிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஃப்ளோமி குட்டி என்ன நடக்கப் போகிறது என்று அந்த சின்ன வீட்டுக்கு உள்ளே ஒடுங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஃப்ளோமிக்கு ஒரு அம்மா இருக்கிறார். அம்மா பேரு ரொம்ப அபூர்வமான கேரக்டர். அந்த அம்மா பேரு மரியம்மை. அவளுக்கு வண்ணநிலவன் எழுதுகிறார், கிராமத்து பொம்பளை தான் அவ. அந்த மீனவ பறக்குடியில பிறந்த பொம்பளை தான். ஒரு 50 வயசு இருக்கும். ஆனால் அவளுக்கு பாடிஸ் வெளியே தெரிகிற மாதிரி ஜாக்கெட் போடணும். அப்புறம் டெய்லி சிந்தா சோப் போட்டு குளிக்கணும். நல்லா தன்னை சிங்காரிச்சுக்கணும். அப்புறம் நல்ல ஒரு மேக்கப்லாம் அப்பெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. நீ சிந்தால் சோப் போட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் பான்ஸ் பவுடர் போட்டாவே சினிமா நடிகைகள்லாம் தாண்டின மேக்கப் தான். இந்த மாதிரி ஃபேஸ்ட்டு ஃபேர் அண்ட் லவ்லி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போடணும். எப்போ 50 வயசுல அதெல்லாம் போட வேண்டிய வயசு ஃப்ளோமிக்கு. ஆனால் ஃப்ளோமி அப்படி இருக்க மாட்டா. அவங்க அம்மா டெய்லி அப்படி பண்ண. அந்த அம்மா உள்ள உட்கார்ந்துக்கிறா. இப்போ மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கிறது. இந்த சண்டை ஏன் ஆரம்பிக்கிறது என்பதுதான் நாவல். இந்த நாவலின் கடைசி வரையிலும் அந்த செபஸ்தியானுடைய கோரிக்கை நிறைவேறவே இல்லை. அவன் கேட்குறான், ஒன்றும் இல்லை, எதுக்கு இந்த கடலோட மல்லு கட்டுற? என்ன நீ பெரிய லான்ச் படகா வச்சுக்கிற? ஒரு கட்டுமரம் தானே, வல்லம் தானே. அந்த வல்லத்தை யார்கிட்ட வித்துட்டு இந்த வீட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு என் கூட வந்துரு. அங்கிருந்து வேப்பந்தட்டை என்கிற ஒரு 10-15 கிலோமீட்டரில் அவன் கல்யாணமாகி அந்த ஊருக்கு போய் விடுகிறான். அவன் வாத்தியாராக இருக்கிறான். அதனால்தான் நாவலின் என்ட்ரன்ஸ்ல, அப்புறம் என்ன மயித்துக்கு என்ன படிக்க வச்ச, உன்ன மாதிரியே கடலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது தானே, நான் தான் வாத்தியார் ஆயிட்டல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்று சொல்றேன். உடனே அந்த மைக்கேல் குரு சொல்றான், உன்னை படிக்க வச்சது வாத்தியார வேலைக்கடா, ஆனா நான் இந்த கடலை விட்டு வரமாட்டேன். நான் இந்த இரைச்சல் சத்தம் இல்லாமல் என்னால் தூங்க முடியாது. இந்த கருவாட்டு நாற்றம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. மீன் இது என்னடா சும்மா நினைச்சியாடா? மரியம்மை, இந்த கடல் மரியம்மை. உள்ள போக போக அப்படியே வாரி வாரி கொடுப்பான். வாரி கொடுத்து புடுங்கினான். அப்படியே பெரிய மாளிகை கட்டி வச்சுக்கல. மாளிகை கட்ட வேணாம், ஆனால் அவர்களை இவ்வளவு நாள் வாழ வைத்திருக்கிறது அந்த கடல். செபஸ்தி அந்த மீனவ பறக்குடியிலிருந்து படித்து வெளியேறினோடனே அவனுக்கு ஊர் அந்நியமாக்கி விடுகிறது. நாம வெளியே ஆயிட்டோடனே நாம் ஊருக்கு போய் இறங்கும்போது, ஒரு டாக்ஸியில் இறங்கும்போது, ஓ இதான் எங்க ஊரா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு மாறுகிறோம். மனிதர்களை அப்படி செழுமை மாற்றுகிறது, பணம் மாற்றுகிறது, நாகரிகம் மாற்றுகிறது. இந்த போராட்டத்தில் அவன் தோற்று போய், எப்படி குட்டி சவரா போங்க, நான் போறேன். ஆனால் அதற்குள்ளாக செபஸ்தியானுக்கு இன்னொரு சின்ன வேண்டுதல் இருக்கிறது. அது என்னன்னா, இந்த படகை அப்பா வித்துட்டான்னா
எப்படியும் அந்த காலத்துல ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணி வித்துட்டான்னா ஒரு 1500 ரூபாய் கிடைக்கும். மொத்தம் 2000 ரூபான்றது மிகப்பெரிய காசு. அப்போ இந்த 2000 ரூபாயை வச்சு அந்த ஊர்ல வேப்பந்தட்டையில ஒரு பாயோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்பயே வாத்தியாருங்க வாத்தியாருங்களா இருந்துன்னே இன்னொரு தொழில் பண்ணலாம் அப்படிதான் யோசிச்சுக்கிறாங்க போல. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கும் அது அந்த ட்ரெடிஷன் தொடருது. எங்க ஊர்ல எல்லாம் 10 வாத்தியாருக்கு ஒரு வாத்தியாராச்சும் ஃபைனான்ஸ் நடத்துறாரு, 5 வாத்தியாருக்கு ஒரு வாத்தியாராச்சும் ரியல் எஸ்டேட் நடத்துறாரு. தொழில் பண்ணாத வாத்தியாருங்களே இல்லை. செபஸ்தியானும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவன் இதை கேட்கறான், இவன் இதை கேட்கறான்னு செபஸ்தியானுக்கு புரியுது. அதனால சொல்றான், அதெல்லாம் முடியாது, நீ ஒன்னா வீட்டை கூட வித்து எடுத்துன்னு போ, இந்த வல்லம் போதும், எனக்கு இந்த வல்லம் போதும், இந்த வல்லத்துக்கு பக்கத்திலேயே நான் படுத்துக்குவேன், எனக்கு வீடுனே ஒன்று வேணாம் என்று சொல்லுகிறான். நண்பர்களே, இந்த நாவலில் ஒரு இடத்தில் வண்ணலவன் கடைசியாக எழுதுகிறார், அந்த மைக்கேல் குரூஸ் என்கிற அந்த கருத்த திரேகமுடைய அந்த கருப்பேறிய மனிதன் அந்த வீட்டுக்குள்ள புழங்கினதே 2-3 தடவை தான் என்று எழுதுகிறார். வீடு தான் அவனுக்கு. ஒரு நாள் வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. அவனுடைய மனைவி இறந்த போது ஒரு முறை அவளை பார்ப்பதற்காக இந்த வீட்டுக்கு வருகிறார். இந்த மைக்கேல் குருஸுடைய ஒரு அப்பா இருக்கிறார். அவர்தான் ட்ரெடிஷ்னலான மூத்த முன்னோடி. அவருடைய இறப்பின் போது அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக அந்த வீட்டுக்குள் வருகிறார். வீடு என்பது, இப்போ நான் பானுகுமார் வீட்டில் தங்கியிருக்கேன். அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. வீட்டுக்குள்ள அவ்வளோ சௌரியங்களும் இருக்கு. நீங்க திரும்பினீங்கன்னா அங்கே ஏசி இருக்குது, எல்லாமே ஷவர் இருக்குது, அங்கே இல்லாத ஒரு சௌரியமும் இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாடியிலேருந்து எப்படியா குதிக்க முடியுமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த சௌரியங்கள் மட்டுமே மனுஷனுக்கு தேவையில்லைல்ல. இன்னும் 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 வெளி காற்று தேவைப்படுகிறது, பச்சையம் தேவைப்படுகிறது. அந்த நீச்சல் குளத்தை தாண்டி போனால் ஒரு ஏரி இருக்குன்னாங்க, அங்கே போயிடலாமா என்று தோன்றுகிறது. இதான் மனித வாழ்க்கை. நீங்க இதுக்குள்ளேயே இருந்த ஒரு குழந்தையால், இதுக்குள்ளேயே வாழ்ந்த ஒரு மனிதனால் இந்த சமூகத்தை பெரிய அளவில் அரவணைத்துக் கொள்ள முடியாது. அதாவது மாடசாமி என்கிற ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார், சக மனிதனின் மூச்சு காற்று படாத இந்த திரேகம் என்ன திரேகம் என்று கேட்கிறார். நான் இப்படியே இருந்துக்குவேன், சக மனிதனின் மூச்சு காற்று மேல பண்ணுன்னா நீ அவனோட அவ்வளோ நெருக்கமா இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அவன் கடைசி வரலாம் அந்த வீட்டுக்கே 2-3 தடவை தான் உள்ள போயிருப்பான். இந்த வீடு முழுக்க ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன குசினி அறை, ஒரு கிச்சன். எனக்கு உண்மையிலேயே அதை படிக்க படிக்க நான், பானுகுமார், கதிர் இவங்கெல்லாம் வாழ்ந்த பழைய கூரை வீடுகள் ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு இப்ப தோணும். ஆனால் அந்த நெருக்கம் மாடி வீடு ஆன பிறகு, ஏசி போட்ட பிறகு, நான் அப்ஸ்டர்ஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அந்த மனித நெருக்கம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அது அவ்வளவு மனித நெருக்கம் தான் மனிதர்களை இன்னும் பிரியத்தோடு வைத்திருக்கும். இப்போ இவன் நாளைக்கு அடுத்த நாள் காலையில ஊருக்கு போகிறான். செபஸ்தி ஏமாற்றத்தோடு போகிறான். அவனுடைய மனைவி பேச்சை, எல்லா கணவன்கள் மாதிரியும் மனைவி பேச்சை மீறாத ஒரு பிள்ளையாக இருக்கிறான். ஆனாலும் அப்பா வீட்டில் அவனுக்கு இந்த வறிய வீட்டிலிருந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுகிறது. அதனால் அவன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான். போகிற போது, நான் நாளைக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு, அந்த ஊரில் ஒரு அழகான கல்லுக்கடை இருக்கு. கல்லுக்கடை போய் எப்படி அழகா இருக்கும் என்றால், அவன் மனசுக்கு அந்த கல்லுக்கடை ரொம்ப அழகான கல்லுக்கடை. செபஸ்தி அவன் மனைவி முன்னாடி போ, பஸ் ஏறப்போ என்று சொல்லிவிட்டு கல்லுக்கடைக்கு போகிறான். ஏனென்றால் செபஸ்தியால் ஒரு நாளும் வேப்பந்தட்டியில் ஒரு டம்ளர் கல்லு கூட குடிக்க முடியாது. ஏன்னா அவன் வாத்தியார். வாத்தியார்கள் புனிதமானவர்கள், வாத்தியார்கள் கல்லு குடிக்காதவர்கள், வாத்தியார்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதிப்பவர்கள் இல்லையா. அங்கே போய் அவன் கல்லு குடிக்க முடியாது. இப்படி ஊருக்கு வந்தாதான் எப்பயாவது இது மாதிரி கல்லெல்லாம் குடிக்க முடியும். அப்படி கல்லு குடிக்கிற போது அவனுடைய ரஞ்சி அவன் எதிரில் கிராஸ் பண்ணி போகிறான். இந்த ரஞ்சி என்கிற பெண்ணுக்கும் செபஸ்தியானுக்கும் ஒரு மிக அற்புதமான காதல் அந்த கிராமத்தில் இருந்தது. நமக்கு இப்பொழுது இந்த கதையை கேட்கிற போதெல்லாம் நாம ஊர்ல விட்டு வந்த அந்த பெண்ணுக்கு இப்ப என்ன வயசாயிருக்கும் என்கிற நினைவுகள் திரும்பி போகும். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு பால்ய காதல் என்பது இன்னும் கிராமங்களிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. வண்ணலவன் இந்த கதையில் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துமஸ் காலங்கள் பனிக்காலத்தில் தான் வருகிறது, மார்கழியில் தான் வருகிறது, டிசம்பர் மாதத்தில் வருகிறது. ஒருவேளை பனி இல்லாமல் போனால்
பண்டிகைகளே இல்லை என்று சொல்கிறார். பணிதான் மனிதர்களுக்கு பண்டிகைக்கான குதூகலத்தை கொண்டு வருகிறது என்று சொல்கிறார். இந்த கிறிஸ்துமஸுக்கு ரெடி ஆகிறதுக்கு இல்லை, அந்த பனி, அந்த லேசான குளிர், அதுல கேட்கிற பஜனை பாடல்கள், அதில் நடக்கிற திருவிழாக்கள், அப்புறம் எல்லாரும் ஊருக்கு வந்து விடுவது, ஒரு சின்ன வீட்டுக்குள்ள எல்லாரும் அடைஞ்சு நின்று படுப்பது, படுப்பதற்கு இடம் இல்லாமல் மனித சூட்டில் ஒருவர் உடலை எடுத்தொருவர் போர்த்தி தூங்குவது, இதெல்லாம் தான் பண்டிகையினுடைய குதூகலங்கள் என்று சொல்கிறார். இது எல்லாத்தையும் நம்ம இழந்தாச்சு. தனித்தனி ரூம், பையனுக்கு ஒரு ரூம், பொண்ணுக்கு ஒரு ரூம், நமக்கு ஒரு ரூம், கெஸ்ட்டுக்கு ஒரு ரூம், தனித்தனி ரூம்ல இருந்து பண்டிகை கொண்டாடுறது எப்படி? டிவி போடுறோம். நம்ம டிவியில் ஏதோ ஒரு பட்டிமன்றம் பார்த்துட்டு அதிகபட்சம் அன்றைக்கி ஒரு பிரியாணி செஞ்சு அல்லது ஒரு கறி குழம்பு வச்சு பண்டிகை முடிந்ததாய் போக்கு காட்டி கொண்டிருக்கும். அது இல்லை, எல்லாரும் வந்து அந்த சின்ன வீட்டுக்குள்ள அந்த சூட்டில் இடம் இல்லாத இடத்துல ஒன்றாய் அப்புறம் பேச்சு ராத்திரிலாம் பேசின்னு இருப்பாங்க. வந்து அந்த அது எல்லாமே போயிடுச்சு. பண்டிகை காலங்கள்னா 8:30 மணி ஆனோடனே குட் நைட், காலைல பார்க்கலாம் என்று ரூமுக்கு போயிடுறப்போ அது இல்லை. பண்டிகை காலங்களில் பேச்சு பேச்சு பேச்சு, வாழ்ந்த கதை, வாழ்கிற கதை, வாழப்போகிற கதை, எல்லாவற்றையும் வயது வித்தியாசங்கள் இல்லாமல் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த குதூகலங்கள் இல்லாத நாட்கள் ஒரு சுடுகாட்டுக்கு சமமான நாட்கள் தான். எல்லாம் போயிடறாங்க. இந்த அம்மா வந்து, இந்த பிலோமியனுடைய அம்மா பேசிக்கொண்டு இருக்கிற போதே இந்த பிலோமியை பார்த்து ஒரு அசிங்கமான கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு 2 சாத்துறான். ஏன்னா அவளுக்கு தெரியும் பிலோமிக்கு அந்த ஊரில் சாமிதாஸ் என்கிற ஒரு பையனோடு ஒரு காதல் இருக்கு. அவ எப்ப பார்த்தாலும் அந்த மகளை அந்த சாமிதாஸை சொல்லி சொல்லி அடி, எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சாலும் 4 போடுவார். ஆனால் நண்பர்களே, ஒரு இடத்துல நான் அந்த நாவல் படிக்கும்போது சே அப்படின்னு ஆச்சு. என்னன்னா, அந்த அடி வாங்கிக்கிட்டு அவ தேம்பி தேம்பி அழுதுன்னு உட்காந்துப்பா. உட்கார்ந்து இருக்கும்போது வெளியில குருஸ் வந்து அவங்க அப்பா வந்து வெறும் உடம்போட அந்த கட்டில் மேல படுத்துனுப்பான். அவ சொல்றா, அப்பச்சி உன் கழுத்தை அப்படியே கட்டிக்கின்னு தூங்கணும்னு ஆசையா இருக்குது அப்பச்சி என்று சொல்ற. இந்த ஒரு அப்பாவுடைய உடம்பு சூடு இப்படி ஒரு வயதுக்கு வந்த அந்த மகளுக்கு அவ்வளவு ஆதுரமாக தேவைப்படுகிறது அம்மாவால். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சீன் எல்லாம் முடியுது. அண்ணன் ஊருக்கு போயிடுறான், பிலோமி அடி வாங்குறா, அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. இதெல்லாம் முடிந்த பிறகு பிலோமியினுடைய அம்மா மரியம் எழுந்துச்சி, குளிச்சு, சோப் போட்டு குளிச்சு, பவுடர் போட்டு நல்லா சீவி சிங்காரிச்சு, பாடி வெளியே தெரிகிற மாதிரி ஒரு நல்ல ஜாக்கெட் போட்டுன்னு வெளியே புறப்படுகிறாள். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவள் எங்கே புறப்படுகிறாள் என்று. அவளுக்கு அந்த ஊரில் ஒரு வாத்தியாரோடு ஒரு சிநேகம் இருக்கிறது. நம்மளே இந்த நாவலில் நான் ரொம்ப ரசித்த பகுதி, திரும்ப திரும்ப இந்த 4 முறை இந்த நாவலை வாசித்த போதும் நான் ரசித்த பகுதி, அந்த வாத்தியாருக்கும் இந்த மரியாளுக்கும் ஒரு பிறர் உறவு இருக்கிறது என்று எங்காவது ஒரு இடத்தில் வண்ணன் அவன் எழுதியிருக்கிறாரா என்று பார்க்க ஒரு இடத்துல கூட எழுதுறாரு. அது என்ன உறவு அப்படின்னு வண்ணநிலவனுக்கே தெரியாது, படிக்கிற வாசகனுக்கும் தெரியாது, கேட்கிற உங்களுக்கும் தெரிய போகுது. அதான் அவ போவார். அந்த வாத்தியார் வீட்டுக்கு போய் அவர் அந்த வாத்தியாருக்கும் இவளுக்கு என்ன உறவுன்னா, இவங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க. வாத்தியார் இந்த ஊர்ல வேலை கிடைச்சி வந்திருக்காரு, இவன் இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணின்னு வந்துக்கிறாரு. இப்ப இவ நல்ல மேக்கப் பண்ணின்னு அவர் வீட்டுக்கு போய் உட்காந்து பேசிட்டு வருவாள்ல, அந்த நிமிடங்கள் தான் தன் வாழ்க்கையில் வாழ்வதற்கான நிமிடங்கள் என்று மரியம்மை தெரிந்து வைத்திருந்தாள் என்று வண்ணன் அவன் எழுதுகிறார். இந்த குருஸோட இருக்கிறது, பிலோமியோட இருக்கிறது, பையன் வாத்தியாராக்குண்டு, இந்த வாத்தியார் கூட போய் பேசிட்டு வர நிமிடங்களுக்காகத்தான் தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதாக மரியம்மை. இந்த ஒரு மனைவி வந்து இப்படி போய் யாரோ ஒரு வாத்தியார் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இருந்துட்டு வரா அப்படின்றத இந்த ஜென்டில் கணவர்களால் கூட ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கின மாதிரி நடிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே புகஞ்சினே இருக்கும். அது ஏண்டி நான் ஒருத்தன் குத்துக்கலாட்டங்கிறேன், என்கிட்ட இப்படி மேக்கப்லாம் பண்ணின்னு ஒரு நாள் கூட நீ பேசுறதே இல்லை, அந்த வார்த்தைக்கிட்ட அப்படி என்னாடி இருக்குது மனசுக்குள்ள நினச்சிக்கோ. நீ அவன் வெளியே கேட்டான்னா அவன் ரொம்ப கேவலமான மனுஷன் ஆகிடுவான். எங்கள் ஊருக்காரு வாத்தியார் வந்துக்கிறாரு, அவர் கூட போய் நான் பேசக்கூடாதான்னு ஆகிடுவாங்க. அப்புறம் இவனு சமூகத்தில் ரொம்ப கீழே நினச்சிடுவாங்க. அவன் ரைட்டு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு போயின்னே இருப்பாங்க.
ஆனால் ஒரு தடவை அவன் வந்து இந்த மரியம்மைய, இந்த புலோமியினுடைய அம்மைய ஒரு தடவை கூட தன் வாழ்க்கையில மரியா மரியம்மைன்னு கூப்பிட்டதே இல்லை. அவளை விசாரிக்கிறதுனால வீட்டில் அவன் எப்படி விசாரிப்பான்னா, குருஸ் வந்து அந்த அவுசார் எங்க போனா அப்படின்னு கேட்பான். அவன் வந்து இந்த கோவத்தை அப்படி காமிச்சுனே இருப்பான். அப்படிதான் பேசிக்குவான். அந்த அவுசாரி முண்டை எங்க போனா அப்படிலாம் கேட்பான். இப்போ இந்த வாத்தியார் வீட்டுக்கு போய் வந்தா இவ சந்தோஷமா இருப்பா. இந்த வாத்தியார் வீட்டுக்கு போய் வந்தா பூ மலரும். இந்த வாத்தியார் வீட்டுக்கு போய் வந்தா அவ ஒரு புது மனுஷியா இருப்பா. அந்த புது மனுஷியினுடைய குதூகலம் இருக்குதுல்ல, அது அடுத்த நாள் சாயங்காலம் இந்த வீட்டில் வேலை செய்யும். மீன் எடுத்து போடுவா, கருவாடு எடுத்து காய வைப்பா, வீட்டில் எல்லாரும் நல்லா பார்த்துக்குவா. இங்க ஒரு குறையும் இல்லை. ஆனால் அவளுக்கு அது தேவைப்படும். இந்த குரூஸ் என்ன பண்ணுவான், இதை கேட்கவே மாட்டான். எங்க போனேன், ஏன் வாத்தியார் விட்டு போனேன், அதெல்லாம் கேட்கவே மாட்டான். ஆனால் இந்த நாவல்ல ஒரு இடத்துல, ஒரு 4வது 5வது அத்தியாயத்துல ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகி அவர் ராத்திரி 11 மணி வரையிலும் அவர் வீட்டில் இருந்துட்டு வருவார். வந்தவுடனே இவ்வளவு நாள் காப்பாற்றி வச்சிருந்து இருக்குது இல்ல, அது சட்டால் ஒரு மிருகம் உள்ள இருந்து எழுச்சிடும். 11 மணி வரையிலும் அவன் வீட்டில் என்னாடி வேலை அப்படின்னு போட்டு பின்னி எடுத்துருவான். அதோட முடிச்சு. இப்போ இந்த வீடு இப்படியே போது. இந்த பிலோமிக்கு ஒரு காதல் இருக்கிறது. ஆனால் அந்த சாமிதாஸ் யாரு என்ன எதுவுமே விளக்கமாக இல்லை. இந்த அம்மா அது காதல் இல்லை, ஒரு சிநேகிதி என்றுதான் மன்னன் எழுதுகிறார். ஏதோ அந்த வாத்தியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தா அவர் சந்தோஷமாக இருப்பாள் என்று மட்டும்தான் எழுதுகிறார். வாழ்க்கை சுழன்று சுழன்று ஓடுகிறது. பக்கத்து வீட்டில், இவருடைய பக்கத்து வீட்டில், மைக்கேல் குருஸனுடைய பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வந்து லான்ச் வச்சுக்கிறான். அவன் வீட்டில், அவன் பேர் ஐசக். அவனுக்கு கேத்ரின் அப்படின்னு ஒரு மனைவி உண்டு. அவன் எப்பயுமே ஒரு நோய்வாய்ப்பட்டவன். ஆனால் இந்த ஐசக் வந்து லான்ச் படகுக்குள்ள போயிட்டு வந்த உடனே ஏராளமான மீன் கிடைக்கும். இந்த குரூஸ் வந்து ஒரு கட்டுமரம் தான் வச்சுக்கிறான், இது வல்லம் அப்படின்றாங்க. இவங்களால வந்து இதை இவ்வளோ மீனுக்கு மேலே எடுத்துன்னு வர முடியாது. அவன் வந்து அப்படியே டன் கணக்கில் எடுத்துன்னு வந்து கொட்டுவான். வந்த உடனே கேத்தரிங்க்கு அடி உதவும். என்னன்னா, நான் கடலுக்கு போனப்போ எவண்டி வந்து போறான் வீட்டுக்குன்னு கேட்பான். அப்படிலாம் யாருமே வந்த வீடே கிடையாது. அவளே ஒரு நோயாளி பொண்ணு. அவனுக்கு என்ன மனசுக்குள்ள இருக்குன்னா, பக்கத்து வீடே இந்த பிலோமி குட்டியினுடைய வீடு. இந்த கேத்தரினை எப்படியாவது அடிச்சு தொத்திட்டு இந்த பிலோமி குட்டியை நம்ம 2வது கல்யாணம் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் நல்லா இருக்கலாம். ஒரு செழிப்பான பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வண்ணலவன் பல இடங்கள்ல இந்த கேத்ரினுடைய கருப்பு உதடுகளை பற்றி மட்டும் பல பேராகிராஃப் எழுதுகிறார். இந்த கருப்பு உதடுகள் வந்து எவ்வளோ அழகானவை, அது வந்து எவ்வளோ வசீகரமானவை. அந்த லிப்ஸ்டிக் போடுறது அதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த கருப்பு உதடுக்கு வந்து அந்த மணப்பாடு கிராமமே அடிமையா இருக்கும். அவ்வளோ பேரும் வயசானவங்களும் அந்த கருப்பு உதடுகளுக்காக ஏங்குவார்கள் அப்படிலாம் எழுதினே இருக்காரு. இப்போ இவன் பக்கத்து வீட்டில் தான் இருப்பான். அவன் வந்து அந்த ஐசக் வந்து இவன் மேல எப்பயுமே ஒரு 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 பிரேமையோட இருந்துனே இருப்பான். ஆனால் அவனுக்கு ஃப்ரெண்டு யாருன்னா இவருடைய அப்பா. அவருக்கு அது தெரியாது, நம்ம பொண்ணு மேல இவன் ரொம்ப இதுவா இருக்கிறாலாம் தெரியாது. இவங்க 2 பேரும் ஒன்னா கல்லு குடிக்க போறது, ஒன்னா சாராயம் குடிக்கிறது. ஆனால் அங்க போன உடனே 2 பேரும் பெரிய விரோதி ஆகுவாங்க. எங்கன்னா கடற்கரையில. ஏன்னா இவர் வந்து வள்ளத்தை 4 பேரை வச்சு தள்ளின்னு தான் உள்ள போக முடியும். அவன் வந்து லான்ச் படகுல போவான். இந்த டெக்னாலஜி வந்து எப்படி மனிதர்களுக்குள்ளாக குரோதத்தை உருவாக்குகிறது என்பதை ஒன்றுமே சொல்லாமல், அதான் ஒரு கலையினுடைய வெற்றி. இந்த பார், நான் வந்து ஒரு தொழில்நுட்பம் ஒரு மீன் பிடிப்பவர்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய குரோதத்தை உருவாக்கி விட்டது என்று வண்ணலவன் நாவலில் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் அது பிரச்சாரம். அப்படி ஒரு இடத்திலும் சொல்லவே இல்லை. அவன் இந்த லான்ச் படகுக்காரர்களுக்கும் வல்லம் ஓட்டுபவர்களுக்கும் எப்படி ஒரு குரோதம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் அவர் சொல்லுகிற போது, ஒரு டெக்னாலஜி மனிதர்களை எப்படி குரோதத்தை வளர்க்கிறது, எப்படி மனிதர்களை இயலாதவர்களாக மாற்றுகிறது, மனிதர்களை எப்படி ஏமாற்றுகிறது, மனிதர்களை எப்படி வஞ்சிக்கிறது, இப்படி பல டைமென்ஷனில் ஒரு வாசகன் யோசிப்பதற்கு இடம் இருக்கு. நமக்களே, ஒரு டெக்ஸ்டை படிக்கிற போது ஒரு நேரடியான அர்த்தங்களை ஒரு எழுத்தாளன் சொல்லிவிட வேண்டும் என்று நாம் ஆசைப்படவே கூடாது. ஏனென்றால் அது எனக்கு ஒன்றையும் தியாக ரமேஷுக்கு வேறொன்றையும் கொடுக்கும். ஒரே டெக்ஸ்ட் தான்,
அதை நாங்கள் 2 பேரும் படிக்கிற போது எனக்கு ஒன்றை அது தரும். ஒருவேளை ஃபிலோமி குட்டி மாதிரி என் கிராமத்தில் நான் ஒரு பெண்ணை இழந்தேன் என்றால் எனக்கு அந்த பெண் ஞாபகத்துக்கு வரலாம். ஒருவேளை தியாக ரமேஷுக்கு ஐசக் மாதிரி அவர் இருந்து ஃபிலோமி குட்டி மாதிரி ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு இருந்தால் அந்த ஞாபகம் வரலாம். எந்த ஞாபகம் வரும் என்பதை அந்த டெக்ஸ்ட் தான் உருவாக்கும். அதுதான் ஒரு சிறந்த டெக்ஸ்டாக இருக்க முடியும். இப்போ இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மோடு பேசின உமா கதிர் நேற்று எனக்கு ஒரு அற்புதமான சிறுகதையை கொடுத்தார். ஒரு கதையை சொல்லுகிற போது அந்த கதைக்கு ரிலேட்டிவான இன்னொரு கதை ஞாபகம் வருகிறது என்றால் இந்த 2 படைப்புகளுமே ரொம்ப முக்கியமான படைப்புகள் என்று அர்த்தம். அந்த கதையின் பெயர் பைசைக்கிள் தீவு. ஏற்கனவே பைசைக்கிள் தீவ்ஸ் என்று ஒரு புகழ்பெற்ற படம் வந்திருக்கு. ஒரு இட்டாலியன் படம். அது என்னுடைய சின்ன வயசில் நான் அந்த படத்தை பார்த்தது. நம்மளே அந்த படத்தை பார்த்துட்டு என்னுடைய சின்ன வயசில் நான் கதறி அழுது கொண்டே வெளியே வந்தேன். ஏன்னா அவ்வளோ சோகமான படம்லாம் இல்லை. ஒரு சீன், இந்த சீனில் என்னன்னா, இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், ஒரு மகன் முன்னாடி ஒரு அப்பா அவமானப்படக்கூடாது. அப்படி என் பையன் முன்னாடி நான் இதுவரையும் அவமானப்பட்டது இல்லை சார், வாழ்க்கை முழுக்க அப்படி கடந்துட்டேன் என்று சொல்லுகிற அப்பாக்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். இந்த படத்தில் ஒருத்தன் சைக்கிள் திருடுவான். சைக்கிள் திருடி போலீஸ்கிட்ட மாட்டிக்குவான். மாட்டினோடனே ஒரு பெரிய கும்பல் கூட்டிடும். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அடித்து கூட்டின்னு போவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு பையன் வந்துடுவான். பையன் அந்த கூட்டத்தில் நின்ற அப்பாவை பார்ப்பான். இதான் காட்சி. இது எவ்வளோ ஒரு மோசமான காட்சி. அந்த அப்பா அந்த பையனை பார்த்துருவான். போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க. அந்த அப்பா அந்த பையனுக்கு சொல்லுவான், நான் திருடல, இவங்களாம் நிஜ போலீஸ் கிடையாது, இது ட்ராமா, நாங்கள் தெருவில் நாடகம் நடிக்கிறோம், நான் திருடின மாதிரி திருடி இவங்க நிஜ போலீஸ் கிடையாதுப்பா, என்னை சும்மா விளையாடுறாங்க என்பதை மகனுக்கு கடத்த முயற்சிப்பாங்க. இப்படி ஒரு காட்சியை அந்த இட்டாலியன் படத்தில் பார்த்துருக்கோம். ரொம்ப அபூர்வமான காட்சி அது. அதே மாதிரி இந்த பைசைக்கிள் தீவு என்கிற இந்த படத்தை சிங்கப்பூரை மையமாக வைத்து உமா கதிர் அந்த கதையை எழுதியிருக்கார். அந்த கதையில் ஒரு ரொம்ப அற்புதமான கதை. நான் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணேன், இந்த கதையை நான் தனியாக ஒரு தடவை சொல்ல போகிறேன். ஆனால் அதில் ஒரு இடத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். இந்த டெக்னாலஜி என்பதற்காக அலி அப்படின்னு ஒருத்தர் சிங்கப்பூரில், அவர் அவருடைய தங்குமிடம் நம்மளை மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு 7வது மாடி 8வது மாடி 3 பெட்ரூம்ஸ். அவர் மனிதர்கள் ஏற முடியாத ஒரு படிக்கட்டுக்குது. அந்த படிக்கட்டில் ஒரு சின்ன திட்டு இருக்குல்ல, அந்த அந்த மேல் படிக்கட்டும் கீழ் படிக்கட்டும் இணைக்கிறதுக்கு ஒரு 5 அடி ஒரு திட்டுகள், அதான் அவருடைய வசிப்பிடம். அதில் தலைவன் இன்னொருத்தரை கூட வச்சுக்குவான், ரெண்டட் பர்சன். அவர் காசுலாம் வாங்க மாட்டான். அவங்க 2 பேரும் ரொம்ப நட்பாக அதில் இருப்பாங்க. அவர் உண்மையிலேயே ஒரு தடவை கதிரை மீட் பண்ணிக்கிறார். மீட் பண்ணி, பிரதர் என்கிட்ட ஒரு சைக்கிளுக்கு இது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டுக்கிறார். அப்புறம் இவர் என்ன விலை அப்படின்னு கேட்டுக்கிறார். 20 வெள்ளி. 20 வெள்ளிக்கு ஒருத்தர் சைக்கிள் கொடுக்குறாங்கடா அப்படின்னு இவருக்கு உடனே ஒரு சின்ன சந்தேகம் இது உண்மைதான், அது திருட்டு சைக்கிள். அவர் ஒரு ஷோல்டர் பேக்கு எப்பயுமே வச்சிருப்பாரு. அதில் தன்னுடைய தளவாட கருவிகள் அவ்வளோ இருக்கும். உலகத்தின் எவ்வளோ முக்கியமான சைக்கிள் பூட்டி இருந்தாலும் தலைவன் ஒரு 2 மினிட்ஸில் தன்னுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த சைக்கிளை எடுத்துருவார். ஒரு குறிப்பிட்ட சைக்கிள் கல்லில் எடுத்து போய் விற்றுருவார் அந்த சைக்கிளை. அதிகபட்சம் அவருக்கு கிடைக்கிறது 20 ரூபா தான். 20 வெள்ளி கொடுத்தா போதும் அன்னைக்கு செலவுக்கு. பேராசை பிடிக்காத மனுஷன். அவர் அப்பார்ட்மெண்ட்டை வாங்க போகிறார் சைக்கிள் திருடி விற்று. அப்படி ஒரு ஆள். நான் கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை, நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் கதை என்னன்னா, கதிட்ட சைக்கிள் விற்ற பிறகு அவர் ஆளையே காணாம். என்னடா ஆனார் இவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் அவரை தேட ஆரம்பிச்சுக்கிறார். அவன் சைக்கிளை தேடினான். இவர் சைக்கிள் திருடினவனை தேடினார, கிடைக்கவே இல்லை. ஒரு வருஷம் பொறுத்து எதேச்சியாக பார்த்துட்டான். என்னடானா, ஒரு வருஷம் அவர் ஜெயிலுக்கு போயிட்டான். நடுவில் மாட்டிக்கினான் சைக்கிள் திருடி. அதெல்லாம் இவருக்கு தெரியாது. சைக்கிள் திருடி மாட்டினோன்னு பிரமாதமான சீன் அது. என்னன்னா, சிங்கப்பூரில் அந்த ஒரு வருஷத்தில் பெரிய மாறுதல் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, சைக்கிள்களை அப்படியே கும்பலாக தெருக்களில் நிறுத்தி யார் வேணாலும் எடுத்துன்னு போகலாம். டெக்னாலஜி, யார் வேணாலும் எடுத்துன்னு போகலாம். நீங்கள் எது வரலும் போகிறீங்களோ அங்கே போய் விட்டுடலாம். அங்கேருந்து இன்னொருத்தர் எடுத்துக்கலாம்னு ஒரு டெக்னாலஜி வந்துச்சு. இப்போ இவன் பார்க்குறான்,
என்னடா அந்த ஊர் முழுக்க சைக்கிள் ஆகுது அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்து அப்படியே சைக்கிளை பார்த்து வியந்து போய் நிக்கிறான். அப்புறம் டக்குன்னு தலைவன் பார்வை, இதுக்கு என்ன பூட்டு அப்படின்னு பாக்குறான். இப்ப என்னன்னா, 2 கம்பெனிக்காரன் போட்டி போட்டு ஒருத்தன் வந்து 50,000, இதுவே சின்ன நாடு, 50,000 மஞ்சா சைக்கிள் இறக்குறான். இன்னொரு கம்பெனி, நீ என்னடா 50,000, நான் 1,00,000 சிவப்பு சைக்கிள் இறக்குறேன், சிவப்பு கலர்ல 1,00,000, 1,50,000 சைக்கிள் இருக்குது சிங்கப்பூர்ல. இப்ப இவனுக்கு இதெல்லாம் நம்ம கை வைக்கலாமா வைக்க கூடாதா, வச்சா மாட்டிக்க முடியாதா, எதுவுமே தெரியல. அவன் திகச்சு போய் நிக்கிறான். இவன் போய் அந்த பூட்டை பார்க்கறான். ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் பூட்டை பார்த்தா, இதுவரையிலும் தலைவருடைய வாழ்நாளிலே பார்க்காத வகையில இருக்கிற பூட்டாகுது. இவனுக்கு 4-5 வகை பூட்டு தான் தெரியும், அது எதுவுமே இல்லை. இவன் என்னடா நம்ம தளவாட கருவிகளுக்குலாம் வேலை இல்லாத ஒரு சைக்கிளை தயாரிச்சிட்டான்றான். ஒரு பையன் வரான், பிரமாதமான கதைங்க. ஒரு பையன் வந்து மொபைல்ல இருந்து என்னவோ பண்றான். மொபைல் வச்ச சைக்கிள் தந்துக்கணும்னா அவன் எடுத்துன்னு போயிட்டான். இதுல ஏதோ போன் வச்சுக்கிறான், இதுல போய் சைக்கிள் தருது, அப்ப நம்மளுக்கு ஒன்றும் வேலை இல்லையா, அப்படியே திகைச்சு போய் நிற்கிறான். இந்த திகைப்புக்குது இல்ல, இந்த அதே திகைப்பு தான் மைக்கேல் குரூஸ் வருது. அது வரலும் வள்ளத்துல போய் ஏதோ கிடைச்ச மீனை பிடிச்சின்னு வந்து கொஞ்சம் வித்துட்டு தரகாரங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை வந்து காய வச்சு கருவாடாக்கி ஏதோ வித்துன்னு வைத்த கழுவின்னு இந்த இடத்துல 4 டன் மீன் பிடிச்சின்னு வரான் ஐசக். 4 டன் மீன் வருது. ரொசாரியான்னு இன்னொரு 3 வள்ளம்ங்குது அந்த ஊர்ல. ஒன்று வந்து நம்ம ஆளுகிறாள்ல ஃப்ளோமி குட்டி, அவளுக்கு ஒரு லவ் இருக்குதுல. இன்னும் நான் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணல, சாமிதாசை. கடலுக்கு போய்க்கிறான் தலைவன், அவன் வந்தவொடனே நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இப்போ அவனுடைய அப்பாவுக்கு ஒரு வள்ளங்குது. அப்படின்னா ஃப்ளோமியை விட சாமிதாஸ் குடும்பம் பொருளாதார ரீதியாக உயர்ந்த குடும்பம், ஓகேவா. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு லான்ச்சுக்குது ஐசக்கு. இவங்க 2 பேருக்கும் இல்லாத ஒரு உயரத்தோட ரொசாரியான்னு ஒருத்தங்கிறான், அவனுக்கு ஒரு வள்ளங்குது. இந்த 3 பேருக்கு 3 வள்ளங்கள் இருக்குது. மற்றவங்க ஒரு 4-5 பேர் கட்டுமரம் வச்சுன்னு போல. இதான் அந்த ஊருடைய ஒட்டுமொத்த பொருளாதார இன்கம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவங்களை நம்பிதான் அந்த சின்ன கிராமம் வாழ்ந்து கொண்டு இருக்குது. இப்ப இப்படியே போகுது. ஒரு நாள் சாயங்காலம் நம்முடைய ஹீரோ வர்றார், சாமிதாஸ். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா 2-3 இடத்துல அவனை பத்தி எழுதிட்டு பேசாம விட்டுறாரு வண்ணல்லவன். இவனை தலைவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணலையே அப்படின்னு. அவன் ஒரு சாயங்காலத்துல ஃப்ளோமி குட்டி வீட்டுக்கு வரான். அவன் வரும்போது அவங்க அம்மா மரியாள் வந்து வாத்தியார் வீட்டுக்கு போறான். சொல்றா அம்மை இல்லை அப்படின்றான். அது தெரிஞ்சுதான் வந்தேன்றான். அம்மை வந்து இல்லை அப்படின்றா, அது தெரிஞ்சுதான் நான் வந்தேன். ஒரு பாய் எடுத்து போடுறான். நம்பர்களே, அன்னைக்கு அவங்களுக்குள்ள அதான் ஃபர்ஸ்ட் மீட். எனக்கு தெரிஞ்ச அந்த நாவலில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எதுவுமே பேச்சுவார்த்தையே இல்லை. அவள் பாய் எடுத்து விரிக்கிறா. இவன் திடீர்னு வந்து அந்த ஃப்ளோமியை வந்து அந்த பாயில படுக்க வைக்கிறான். அவளுக்கு வந்து வேணும் அப்படின்னு இருக்குது, வேணாம் அப்படின்னு இருக்குது. அதுவரையிலும் ஒரு அந்நிய ஆணின் ஸ்பரிசம் படாத பொண்ணு அந்த ஃப்ளோமி. அவளுக்கு என்னவோ இது சரியானு தெரியல, தப்பானு தெரியல. ஆனால் அவளுடைய தோலை பிடிச்சி கடிக்கிறா. ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடுது. முடிஞ்ச உடனே அந்த சினிமாவெல்லாம் காமிக்கிற மாதிரி அந்த இப்படி குத்துக்கால் போட்டு உட்காந்து இப்படி தலையா இருக்கும், அப்படிலாம் ஒன்றும் அழலை. இது கரெக்டா தப்பான்னு அவளுக்கு தெரியல. ஏதோ வந்தான், நாமளே தான் பாய் போட்டோம், நமக்கே அது விருப்பமாக தான் இருந்துச்சு. அவன் ஒன்றும் நம்மளை வந்து பலவந்தப்படுத்தல, ஏதோ நிகழ்ந்துருச்சு. இது கரெக்டா தப்பா அப்படின்லாம் தெரியல. அவன் வந்து கொஞ்ச நேரம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றான். இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு தான் தேவையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். டக்குன்னு முடிஞ்சிடுது. எல்லாம் முடிஞ்சு அவன் எழுச்சி போயிடுறான். அவன் படலை திறந்து போறதையே அவள் பார்த்து கொண்டே இருக்கிறாள். கடல் இரைச்சல் இன்னமும் அதிகமாக கேட்கிறது. மணிவண்ணன் இந்த நாவலின் முதலில் சொல்வது மாதிரி ஒரு பெண்ணுடைய பாடுகளை கடல் கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி கடல் இறைந்து கொண்டே, இந்த நாவல் முடிகிற வரையிலும் கடல் இரைச்சல் நிற்காமல் இறைந்து கொண்டே இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்னால் இருந்த ஃபிலோமியின் மனநிலை இல்லை. இப்பொழுது அதே கடல் இரைச்சல் இவளுக்கு வேறு மாதிரியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு கடலையே பார்த்து கொண்டிருக்கிறாள். வெளியில் வந்து உட்காருகிறாள். தேவையில்லாமல் மைக்கேல் குரூஸ் மீதும் செபஸ்தி அண்ணன் மீதும்
இவளுக்கு அமலோற்பவ மேரி என்கிற ஒரு அக்கா இருக்கிறார். அவளை ஏதோ ஒரு ஊரில் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவள் எப்பொழுதாவது கிறிஸ்மஸ்க்கு வந்து போவாள். தன்னுடைய கணவனோடும் குழந்தைகளோடும் வந்து போவாள். செபஸ்தியான் அண்ணனோடும் அமலோற்பவன் மீதும் அம்மா மீதும், குறிப்பாக அம்மா மீதும், எல்லார் மீதும் ஒரு கசப்பு வருகிறது, ஒரு கோபம் வருகிறது, ஒரு இயலாமை வருகிறது. ஒருவேளை நீங்கள் யாராவது ஒருவர் இந்த வீட்டில் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்காது என்று அவள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு பெரிய விருப்பம் சாமிதாஸ் மீது இருந்தது. சாமிதாஸை அவள் திகட்ட திகட்ட காதலிக்கிறாள். ஆனால் சாமிதாஸுக்கு புலோமி மீது பெரிய பிரேமை இருந்தது. அது சரியான பிரேமைதானா, சரியான விகிதத்தில் தான் அந்த காதல் இருந்ததா என்றெல்லாம் தெரியாது. நம்மளே இந்த நாவலை நான் முடிக்கிற வரையிலும் ஒரு மனிதனும் ஒரு இடத்திலும் வெறுப்புக்குரிய மனிதர்களாக இல்லவில்லை. எல்லா மனிதர்களுக்கும் ஜெயகாந்தன் சொல்வது மாதிரி ஒரு நியாயம் இருந்தது. வாழ்க்கை என்பது வேறொன்றும் இல்லை, அந்தந்த நேரத்து நியாயங்கள் என்று சொல்ல. சாமிதாசுக்கு அந்த நேரத்து நியாயம் புலோமி தேவைப்பட்டார். புலோமிக்கு அந்த நேரத்து நியாயம் சாமிதாஸ் தேவைப்பட்டார். அந்த நேரத்து நியாயம் மரியம்மைக்கு வாத்தியார் தேவையா இருந்தார். அந்த நேரத்து நியாயம் குருசுக்கு வள்ளத்தை எடுத்துக்கொண்டு கடலுக்கு போக வேண்டியதா இருந்தது. வாழ்க்கை 4 பேரையும் 4 திசையில் செலுத்துகிறது. சாமிதாஸ் அங்கு போய்விட்டான். இப்பொழுது தொடர்ச்சியாக செபஸ்தி கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறான். நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது, என் கூட வந்துருங்க, வள்ளத்தை வித்துருங்க, வீட்டை வித்துட்டு வாங்க வாங்க என்று எழுதி கொண்டே இருக்கிறார். ஒரு கிறிஸ்துமஸ் வருகிறது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை அவ்வளவு அழகாக வண்ணன் லவன் வர்ணிக்கிறார். பனியினுடையதான் கிறிஸ்துமஸ் வருகிறது. இந்த பனி இல்லை என்றால் பண்டிகை காலங்களேயே இல்லை. நான் என்னுடைய ஒரு யூடியூபில் கூட சொல்லியிருக்கேன். மன்சேபுத்தனுடைய ஒரு அருமையான கவிதை இருக்கிறது. பண்டிகை காலங்களில் ஏன் லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள் என்று அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஏன் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பண்டிகைக்காக கூடியிருந்தார்கள் என்று எழுதியிருப்பார். ஏனென்றால் பண்டிகைகள் இன்றைக்கும் கிராமங்களில்தான், ஊரில்தான் உயிரோடு இருக்கிறது என்று எழுதியிருப்பார். ஏன் நகரங்களில் பண்டிகை இல்லையா என்றால், ஏன் அப்படி என்றால் இத்தனை லட்சம் மக்கள் ஏன் ஊரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்? நான் என் பண்டிகையை, என் தீபாவளி பண்டிகையை பார்ப்பதற்காக ஒரு ரயிலில் போய் கொண்டிருக்கிறேன். இந்த ரயில் போய் சேர்வதற்குள் பண்டிகை இருக்குமா என்று எனக்கு தெரியாது என்று வண்ணன் எழுதியிருப்பார். ஆனால் அதற்குள் பண்டிகை முடிந்து விட்டிருக்கலாம். ஏனென்றால் என்னுடைய பண்டிகைகள் கிராமங்களில் கூட இல்லை, என் பால்யத்தில் இருக்கிறது என்று எழுதியிருப்பார். என்னுடைய பால்யத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த ரயில் போய் சேர்வதற்குள் பண்டிகைகள் முடிந்து விட்டிருக்கும் என்று எழுதியிருப்பார். கிறிஸ்துமஸ் பண்டிகை தொடங்கும். எல்லாரும் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஊருக்கு வந்திருப்பார்கள். அது ஒரு குதூகலமான நாட்களாக இருக்கும். எல்லாம் அந்த சர்ச்சுக்கு பூஜைக்கு போவார்கள். அந்த சர்ச்சுக்கு புலோமி நடந்து போகிற வரையிலும் 2 விஷயத்தை மிக மிக அற்புதமாக வண்ணலவன் எழுதியிருப்பார். அவருடைய 2 கண்களும் ஒரு பக்கம் சாமிதாஸை தேடிக்கொண்டே இருக்கும். சாமிதாஸை விடவும் 1 இன்ச் மேலாக அவருடைய பிரியமான தோழி ரஞ்சியை தேடும். அந்த ரஞ்சி சாமிதாஸுக்கும் மேல ஒரு இடத்துல அவங்க 2 பேரும் நிறுத்திட்டு ரஞ்சியா சாமிதாசன் ரஞ்சியை தான் கூப்பிடுவான். அவ்வளவு பிரியமான தோழி. அந்த ரஞ்சி தான் அந்த செபஸ்தியான லவ் பண்ணி, அந்த லவ் ஃபெயிலியர்ல அவன் யாரையோ கல்யாணம் பண்ணின்னு ஒரு டீச்சரோட அவன் போயிடறான். இப்படி அவர்கள் சர்ச்சுக்கு போவார்கள். சர்ச்சில் திரும்பி திரும்பி அவள் சாமிதாஸ் வந்து விட்டானா என்பதை பார்த்து கொண்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு இன்சிடென்ட் இருக்கிறது. மறுபடியும் ஒரு முறை ஒரு தென்னந்தோப்பில் புலோமியும் சாமிதாசும் சந்திப்பார்கள். இந்த முறை அவன் மிக கண்ணியமாக நடந்து கொள்வான். அப்படி என்றால் இந்த பாலியல் அத்துமீறல் என்பது எதேச்சாக உணர்வுகளின் குவியலாகி திட்டமிடாமல் திடீரென்று அன்றைக்கு நிகழ்ந்தது என்றதால் இந்த முறை எல்லா வாய்ப்புகளையும் புலோமி அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தும் கூட அவன் மிக நிச்சயமாக அதை தள்ளிவிட்டு அவன் வேறு விஷயங்களுக்கு போய் கொண்டே இருப்பான். நண்பர்களே, இந்த நாவலின் அடுத்த கட்டங்களில் புலோமிக்கு தெரிந்துவிடும் இப்பொழுது சாமிதாசுக்கு வேறொரு பெண்ணோடு நிச்சயமாக இருக்கிறது. அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து அவனுக்கு ஒரு லாட்ஜ், ஒரு விசைப்படகை கொடுக்க போகிறார்கள்.
விசைப்படகு உள்ளவர்கள் விசைப்படகு உள்ளவர்களோடு தான் சம்பந்தம் செய்து கொள்வார்கள் என்பதை அவள் புரிந்து கொள்ள ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக சாமிதாசுக்கு இந்த புளோமியினுடன் இருக்கிற அந்த விலகல் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நண்பர்களே, எந்த காதலிலும் நான் படிக்காத ஒரு விஷயம் இந்த டெக்ஸ்டில் இருக்கு. அவளுக்கு ஒரு துளி கூட அவன் மீது வெறுப்போ கசப்போ இந்த நாவலின் எந்த இடத்திலும் ஏற்படவே இல்லை. அவள் முன்னிலும் கொஞ்சம் அதிகமாக சாமிதாசை நேசிக்க ஆரம்பிக்கிறார். அது அவனுடைய விதி, அது அவனுடைய இயல்பு, அது அவனுடைய குடும்பத்தின் பாரம்பரியம். அதற்கும் என்னுடைய காதலுக்கும் சம்பந்தமே இல்லை. என்னை ஒரு முறை அவன் சுகித்து விட்டான் என்பதற்காகவோ, என் மீது அவன் பிரேமையாக இருந்தான் என்பதற்காகவோ, அவன் என்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று ஒரு யோகியை மாதிரி புளோமி நினைக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப அற்புதமா. அதுக்கப்புறம் அவ சாமிதாசை பாப்பா, இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கு போறதில்லை அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஆனாலும் ஒருபோதும் அவன் மீது கசப்போ, கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டு பார்க்கலாமா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு ரிப்போர்ட் பண்ணி, அதெல்லாம் இல்லை. மிக மேன்மையான ஒரு மனுஷியாக அவள் நடந்து கொண்டே இருப்பாள். இதற்கு பின் எப்பயுமே இந்த சாமிதாஸ் கோயிலுக்கு வர மாட்டான். சர்ச்சுக்கு அவன் பார்த்ததே இல்லை. ஒரு முறை இவன் ரஞ்சியோடு சேர்ந்து கோயிலுக்கு போனால் அவன் நல்ல ஒரு புது வேட்டி கட்டி சட்டைன்னு நண்பர்களோடு பேசி கொண்டிருப்பான். இவளை பார்த்தோன்னே முதுகு பக்கம் திரும்பி அந்த பக்கமாக நின்றுவான். இவன் அவளை பார்த்து என்ன நடக்குதுன்னு ஒரு பொண்ணு டோரதின்னு ஒரு பொண்ணு இருப்பான். அவளை கூப்பிட்டு, என்ன நடக்குது, ஏன் சாமிதாசன் வந்துக்கிறான்னு உனக்கு தெரியாதா, இன்னைக்கு அண்ணனுக்கு ஓலை கூடுறாவ அப்படின்னு. நல்ல வேலை மன்னலவன் எழுதுகிறார். நல்ல வேலை அவளும் ரஞ்சியும் அன்றைக்கு கடைசி பெஞ்சில் சர்ச்சில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவள் அழுது கொண்டே இருந்தாள். அந்த அழுகை ரஞ்சியை தவிர மற்ற யாருக்கும் தெரியாது. இப்படி அழுவத தொடச்சுக்கோ என்று அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவளால் என்ன இருந்தாலும் புளோமியும் மனுஷிதானே, அவளால் அழத்தான் முடிந்தது என்று எழுதுகிறார். சாமிதாஸ் அங்கிருந்து ரஞ்சியை பார்க்கிறான், இந்த புளோமியை பார்க்கிறான். உன்னை நான் ஏமாத்திட்டேன் என்கிற இடம் அவனுக்கு இல்லை. நம்மளுக்கு இந்த நாவலில் நான் முதல் சொன்ன மாதிரி அவன் பக்கத்தில் ஒரு நியாயம் இருந்தது. அவன் அதெல்லாம் எதிர்த்து முறியடித்து நம்ம சினிமாவில் காட்டுகிற பசங்களை மாதிரி அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு இவள் பக்கம் வருகிற அளவுக்கு தைரியமானவன் இல்லை. அவன் வீட்டுக்கு அடங்கின ஒரு பிள்ளையாக இருப்பான். ஆனால் அவன் இவளை பார்த்து கொண்டே இருப்பான். அந்த பிரேமையும் அந்த அன்பும் பிரியமும் கனிவும் காதலும் அப்படியே அவன் கண்ணில் இருந்தது என்று வண்ணன் எழுதுகிறார். அவனுக்கும் ஒரு இயலாமையில் அவன் அமைதியாக நின்று கொண்டிருப்பான். ஓலை கூறி முடிப்பார்கள். இப்பொழுது அந்த ஆர்சி ஃபாதர் சொல்லுவார், இந்த விவாகம் நடைபெறக்கூடாததற்கு நியாயமான காரணங்கள் ஏதேனும் இருந்தால் சபையார்கள் தெரிவிக்கலாம் என்று சொல்கிறார். இப்பொழுது புளோமி எழுந்து நின்று, இந்த விவாகம் நடைபெறக்கூடாது, ஏனென்றால் சாமிதாஸ் என்னோடு ஒரு நாள் இருந்தான், என்னை காதலித்தான் என்று சொன்னால் இந்த திருமணம் நின்றுவிடும். ஆனால் அவள் அப்படிப்பட்ட எந்த மனநிலையிலும் இல்லை. அவள் அந்த கண்ணீரும் கம்பளையுமாக எழுந்து அந்த தேவாலயத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார். ஒரு வகையில் சாமிதாஸை அவள் இன்றோடு மறக்கிறாளா என்று பார்த்தால், இந்த நாவல் முடிகிற வரையிலும், அல்லது கிறிஸ்துவ பாஷையை சொன்னால் ஜீவ பரியந்தமும் அவள் ஒருபோதும் சாமிதாஸை மறக்கவே இல்லை. நீ 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 கல்யாணம் பண்ணிக்கோ, அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கினே என்றைக்காவது ஒரு நாள் புளோமியும் உனக்கு வேணும் அப்படின்னு செஞ்சு நீ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து புளோமி என் கூட வா என்று கூப்பிட்டா கூட நான் உன் கூட வந்துடுவேன். அவ்வளவு அன்பையும் பிரியத்தையும் தான் அந்த மனப்பாடு கடல் அவளுக்கு தந்திருக்கிறதே ஒழிய ஒருபோதும் குரோதத்தையோ விரோதத்தையோ அவளுக்கு இந்த இடத்தில் தரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லோரும் குடிக்கிறார்கள். அப்போதான் புளோமிக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரியும். அவங்க அம்மா மரியம்மை நல்ல மேக்கப்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த அம்மா எப்பயும் அப்படி கதவை திறந்து வெளியே போகிறாங்க. அந்த ஒரு கிணறு இருக்குது அங்கே, இவ்வளோ பெரிய பாட்டில் நிறைய கல் இருக்குது, கட்டன்னு எடுத்து குடிக்குது அந்த அம்மா. இவளுக்கு அருவருப்பாக இருக்குது அந்த புளோமிக்கு, நம்ம அம்மா போய் கல் குடிக்கிறாளே என்று அருவருப்பாக இருக்கிறது. இப்போ குரூஸ் வள்ளத்து பக்கத்தில் இருக்கிறான். இந்த கல்லு குடித்த அன்றைக்கு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த இவனுடைய மனைவி ஓடி வரா, மாமா மோசம் போயிட்டோம் மாமா என்று
கத்தி கொண்டே வருகிறாள். இந்த அம்மா கால் தடுக்கி நிலை தடுக்கி கீழே விழுந்து மூக்குத்தண்டு உடைந்து ஸ்பாட்லே இறந்துறான். அது வரலும் அவுசாரி முண்டை அது இதுன்னு இவன் திட்டினவன், ஐயோ என் குடும்பம் போச்சே, என் குடும்பம் நடுத்தரு கொஞ்சே என்று கதறி அழுது அந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு சிதைவுற நிலைக்கு வந்து விடுகிறது. ஒரு மனைவி இல்லாத குடும்பம் அதற்கு பின் எப்படி நடக்கப் போகிறது என்கிற திகிலை அந்த இடத்தில் அந்த நாவலாசிரியர் நமக்கு உருவாக்குகிறார். ஃபிலோமி மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறார். அம்மாவை அடக்கம் செய்த அடுத்த நாள் செபஸ்தியும் அமலோத்பவமும் ஊருக்கு போய்விடுகிறார்கள். இப்பொழுது குருசும் ஃபிலோமியும் மட்டும் இருக்கிற ஒரு வீடாக அது மாறிவிடுகிறது. அந்த சின்ன 10க்கு 10 கூட இல்லாத அந்த இடத்தில் ஃபிலோமி மட்டும் தனியாக படுத்து தூங்குகிறான். குருஸ் வெளியே கயிற்று கட்டிலில் படுத்து தூங்குகிறான். முன்னிலும் அதிகமாக 2-3 மடங்கு குடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் குருசுக்கு பிடிக்காத மனிதன் இந்த உலகத்துல யாராக இருக்க முடியும்? நீ சொல்லுங்க. நம்ம வாத்தியாக இருக்க முடியும். இந்த வாத்தியாரை அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த வாத்தியார் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன். அப்புறம் இவன் மனைவிக்கும் அந்த வாத்தியாருக்கும் என்ன உறவு அப்படின்னு இவனுக்கே தெரியாது. இவனே குழம்பிய நிலையில் தான் இருப்பான். ஆனா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அந்த வாத்தியார் இந்த வீட்டுக்கே வரமாட்டார். இப்படி இருக்காது. இப்போ நான் நாவலுடைய முதல் அத்தியாயத்துல ஒன்று சொன்னேன். இந்த எதிர்பார்க்காத மனிதர்களை இது ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்றல. இந்த அம்மாலாம் இறந்த பிறகு அந்த வீட்டில் ஒரு பெரிய சூன்யம் சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த பெண்ணுக்கு எங்க போறதுன்னே தெரியல. இந்த பக்கம் ரஞ்சி அவ வீட்டுக்கு போயிடுறா, அவ கட்டின வீட்டுக்கு போயிடுறா. செபஸ்தியன் அவங்க வீட்டுக்கு போயிடுறான். சாமிதாச இவளால பார்க்கவே முடியல. இவள் திரும்ப திரும்ப இந்த சின்ன வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு அப்பாவை வெளியே பார்த்துக்கின்னு கடல் இறைச்சலை கேட்டுக்கொண்டே இருக்கிற ரஞ்சி ஏதோ ஒரு ஆறுதல் தேடி ரொம்ப ரொம்ப எந்த எழுத்தாளனும் எழுத முடியாத ஒரு இடத்தை வண்ணலவன் எழுதியிருக்கிறார். அந்த ஊரில் அலைந்து திரிந்து எங்கெங்கேயோ அலைபாய்ந்து கடலுக்குள்ளாக கிடைந்த ஒரு துரும்பு அலைபாய்வது மாதிரி அலைபாய்ந்து அவள் போய் நிற்கிற இடம் வாத்தியார் வீடு. பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. முழுக்க முழுக்க இவங்க அம்மாவோட ஒரு உறவு இருப்பதாக ஊரில் பேசி கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவன் எப்படா அந்த பொண்ணு வருவா என்பது மாதிரி அப்படியே ரொம்ப பிரியமா உள்ள கூட்டின்னு போய் ஃபிலோமி குட்டி உட்காரு என்று உட்காந்து கொஞ்சம் பிஸ்கெட்டு கேக்கெலாம் வச்சு கொடுத்து, நீ எப்படியா இருந்தாலும் வருவேன்னு எனக்கு தெரியுன்றான். அப்ப அவ சொல்றா, எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, யார்கிட்ட பேசுறதுன்னே எனக்கு தெரியல. எங்கோ ஒரு இடத்தில் மனிதர்களுக்கு ஒரு பற்றான கை தேவைப்படுகிறது. ஒரு இளம் சூடு உள்ள மனித அன்புள்ள ஏதோ ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. அந்த ஆறுதல் யாராக இருந்த போதிலும் அவர்கள் பற்றி கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த வாத்தியாராக இருக்கிறார். வாத்தியாரோடு உட்கார்ந்து ஃபிலோமி பேசுகிறாள். அவ சொல்றாரு, ஃபிலோமி குட்டி, நான் உன்னை பார்த்து பேசும்போது உங்க அம்மா மரியம்மையை பார்த்து பேசுற மாதிரியே இருக்குது என்று சொல்கிறார். அவளுக்கு ஏதோ உங்களுடைய பிரியம் எனக்கு தேவைப்படுகிறது என்று சொல்கிறார். வாசவரில் அவ வழி அனுப்பிட்டு போறார். எங்க அப்பச்சிக்கு தான் உங்களை பிடிக்காது, எனக்கும் எங்க அம்மைக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, உங்க அப்பச்சி தப்பான ஆளே கிடையாது, ரொம்ப நல்லவன், முரடம் கூட கிடையாது. தன்னுடைய மனைவி இன்னொரு மனுஷன் கூட எப்பயுமே பேசி கொண்டிருப்பதை பார்த்தால் எந்த கணவனுக்கு தான் பொறுத்து கொள்ள முடியும்? அந்த இடத்துல வச்சுதான் அவர் பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கும். வாழ்க்கை மிக சிக்கலாக இந்த நாவல் போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு சாயங்காலத்தில் கடற்கரையில் கூட்டம் நிற்கிறது. மைக்கேல் குருஸ் ஓடி போய் கடற்கரையை பார்க்கிறான். அந்த ஊரில் பவுல் என்று ஒரு மிக முதியவர் இருக்கிறார். என்னன்னா, அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உயிரே போனாலும் யாரும் லான்ச் எடுத்துக்கொண்டோ வல்லம் எடுத்துக்கொண்டோ கடலுக்குள் போக மாட்டார்கள். அது ஐதீகம், அது ட்ரெடிஷ்னலாக வருகிற சடங்கு. ஆனால் இன்றைக்கு ஐசாட்டியமாக இந்த ஐசக் என்பவன் படகு, ஏன் படகுயா, ஏன் கடல், நான் எப்போ ஒன்னா போவேன், நீ எவன்டா தடுக்கிறது, உன்னை எவன்டா பண்டிகை கிண்டிகைன்னு சொல்றது என்று குடித்து விட்டு ஒரே ஐசாட்டியம் பண்ணுவான். நீ போய் திரும்பி வந்துட்டுனா நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கல என்று மைக்கேல் சொல்கிறார்.
பயங்கர சண்டை நடக்கிறது. கடைசியில் மைக்கேல் குருஸ் தான் ஜெயிக்கிறான். அவன் சொல்றான், நீ போய் வந்துரு, இந்த ஊர்ல எத்தனை பேர் நீ தாலி இருக்கிறான்னு பாரு என்று சொல்றான். இந்த சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் விட்டுவிட்டு மனித வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்பதை, இதுதான்டா கொஞ்சமாச்சும் நமக்கு மிச்சம் இருக்கிற பண்பாடும் சடங்குகளும். இதுவும் இல்லைன்னா இந்த கடல் சுடுகாடாக மாறிவிடும். எப்பொழுதுமே கடலுக்கு மன்னலவன் இதில் எழுதுகிறார், எப்பொழுதுமே கடலுக்கு நிலப்பரப்பின் மீது, நிலத்தின் மீது ஆசை அதிகம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி முன்னேறி கொண்டு வந்து கொண்டே இருக்கும் என்று எழுதுகிறார். அது எவ்வளவு நேரண்டா ஆகும்? அப்படி 2 அடி வர்றது 2 மீட்டர் இருந்துச்சுன்னா தீர்ந்தண்டா நம்ம எல்லாம் என்று அவனை பயமுறுத்தி அவனை போகாமல் செய்வான். ஆனால் கொஞ்ச நாளில், மிக சமீபமான ஒரு நாளில், அந்த ஐசக் தன்னுடைய வள்ளத்தை எடுப்பதற்காக நின்று கொண்டிருப்பான். அப்பொழுது ரொசாரியா தன்னுடைய வள்ளத்தின் மேல் நின்று கொண்டிருப்பான். அவன் கண்ணில் ஒரு காட்சி, யாரோ கரி துண்டில் ரொசாரியாவின் மனைவி விக்டோரியாவும் மணப்பாடு சர்ச்சு ஃபாதரும் காதலிக்கிறார்கள், காம களியாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று எழுதி. அவனுக்கு அப்படியே ஆத்திரம் பொங்கும். நான் மனைவியை பத்தி ஒருத்தன் இப்படி எழுதிட்டான். அவன் எழுதி அந்த கடல் தண்ணி எடுத்து அதை அழிப்பான். அழிச்சிட்டா எல்லாம் போயிடுமாடா என்று கீழே இருந்து இவன் ஐசக் குரல் கொடுப்பான். அப்ப எழுதுந்த நீர் தானடா அப்படின்னு அவன் இறங்கி வருவான். நான் எழுதலன்னா எந்த நாயோ ஒன்று எழுதுது, உண்மைதானடா. இப்படி அவர்களுக்குள்ளாக வாக்குவாதம் பெருகும். ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து 2 பக்கமும் நிற்பார்கள். இப்போ ஐசக் என்ன பண்றதுன்னு தெரியாமல் எப்பொழுதும் தன் கையில் வைத்திருக்கிற ஒரு சூரி கத்தியை எடுத்து அப்படியே ரொசாரியாவை குத்திடுவான். அந்த இடத்திலேயே அவன் பிணமாக சரிவான். வள்ளம் முதலில் ஒரு மீனவனை பலியாக்கி விட்டது என்று வண்ணலவன் எழுதுகிறார். இதெல்லாமே இந்த டெக்னாலஜியினுடைய, பணத்தினுடைய, பொருளீட்ட வேண்டும் என்கிற வெறியினுடைய விளைவாக பார்ப்பார்கள். அவன் செத்துருவான். இவன் கிட்டத்தட்ட ஒரு பைத்திய மனநிலைக்கு ஐசக் போய்விடுவான். கோர்ட்ல, திருச்செந்தூர் கோர்ட்ல ரொம்ப நாள் கேஸ் நடக்கும். இவன் கோர்ட்ல இருந்து விடுதலை ஆவான். விடுதலை ஆனா கூட இவன் வீடு வாசல் என்று போக முடியாது. ஒரு பைத்தியமாக அந்த தெருவில் சுத்தி கொண்டே இருப்பான். நண்பர்களே, நான் இதுவரையிலும் சொன்னது அல்லது இன்னும் கொஞ்சம் முடிக்க போறதுல கூட எந்த விதமான பெரிய கதை இருப்பதாக உங்களால் உணரவே முடியாது. ஏனென்றால் இந்த நாவலை ஒரு தனிமையில், ஒரு தென்னந்தோப்பில், ஒரு பார்க்ல, ஒரு தனி அறையில், கதவுகள் மூடப்பட்ட ஒரு தனி அறையில் உட்கார்ந்து நீங்கள் வாசிக்கிற போது நீங்கள் ஃப்ளோமியோடு சஞ்சரிக்க முடியும். நீங்கள் சாமிதாஸின் நியாயத்தை உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் மகன் கூப்பிட்டுனேகிறான், என் கூட வந்துருங்க, இதெல்லாம் நமக்கு வேணாம், இதெல்லாம் நமக்கு வேணாம் என்று சொல்கிறார். நாவலின் பின்பகுதிகளில் அந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிறது. அந்த ஊரில் வல்லம் இல்லாமல் பிழைக்க முடியாது. இருந்த 2 வள்ளத்துல ஒரு வள்ளத்தை, ஐசக்குடைய வள்ளத்தை அவன் ரொசாரியா கொளுத்தி விடுகிறான். முழுக்க முழுக்க அந்த வல்லம் எரிந்து முடிகிறது. அதன் பிறகுதான் இந்த கொலையே நடக்கிறது. இப்போ எல்லாமே சிதைவுண்டு போன ஒரு சின்ன ஊராக அந்த மணப்பாடு என்கிற கிராமம் மாறி விடுகிறது. இப்பொழுது சாமிதாஸுக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. வாத்தியார் செத்து விட்டார். இப்போ மகன் அப்பாவுக்கு கடிதம் எழுதுகிறான். இதுக்கு மேலே இந்த ஊர்ல இருக்கிறியா? இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? அவன்கிட்ட சிலுவைன்னு ஒரு பையன் வேலை பார்ப்பான். அந்த சிலுவை ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, இந்த மைக்கேல் குருஸ் கிட்ட இருக்கிற இந்த வள்ளத்தை நம்ம வாங்கிடணும். எப்பயுமே எல்லா தொழிலாளியும் நினைக்கிறதான், நாம ஒரு நாளைக்கு முதலாளியா ஆயிடணும், எத்தனை நாளைக்கு நாம தொழிலாளியா இருக்குது வாங்கிடணும்னு நினைப்பான். கடைசியில் ஒரு நாள் மைக்கேல் குருஸ் அவன் மகள்கிட்ட சொல்லுவான், அம்மா நான் சிலுவைக்கே இந்த வள்ளத்தை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்னால் இதுக்கு மேலே கடலுக்குள்ளே போக முடியாது, 350 ரூபாய்க்கு கரையும் பேசி முடிச்சுட்டேன், 350 ரூபா கொடுத்துட்டு அவனை நான் வள்ளத்தை எடுத்துன்னு போக சொல்லிட்டேன், அது கூட பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, நீ போய் வள்ளத்தை எடுத்துன்னு போய் மீன் பிடிச்சி விற்று அப்புறம் கூட நீ காசு கொடு என்று சொல்லிவிட்டேன். அதே மாதிரி ரொசாரியாவுக்கு பதிலாக ஐசக்கினுடைய அந்த வல்லம் எரிக்கப்பட்ட பிறகு ரொசாரியாவின் இடத்திற்கு ரொசாவினுடைய மகன் வந்து விடுகிறான். அவன் இவனை விட வீரியமாக இருக்கிறான். அவன் அந்த வள்ளத்தை ஓட்டுகிறான். அவன்கிட்ட தன்னுடைய வீட்டை வித்து விடுவதற்கு 1100 ரூபாய்
விலை பேசி கிரயம் பேசி விட்டு 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 எல்லோரும் வேப்பந்தட்டை கிராமத்துக்கு மகன் வீட்டுக்கு போவதாக முடிவாகிறது. தனக்கு பிரியமான இந்த ஊரை விட்டு, பிரேமிக்கு தனக்கு பிரியமான இந்த நிலப்பரப்பை விட்டு, தனக்கு பிரியமான இந்த கடலை விட்டு, எப்பொழுதும் கடல் இரைச்சலை கேட்டுக்கொண்டே தூங்கிக் கொண்டிருக்கிற இந்த இரவுகளை விட்டு, இந்த நட்சத்திரங்களை விட்டு, இந்த நிலாவை விட்டு இவர்கள் 2 பேரும் மகன் வீட்டுக்கு போகிறார்கள். ஒரு நாள் திருச்செந்தூருக்கு போய் அவன் தன்னுடைய அந்த வீட்டை ரிஜிஸ்டர் செய்து 1100 ரூபாயை வாங்கி மடியில் வைத்துக்கொண்டு தன்னுடைய பிரியமான ஃப்ளோமி குட்டிக்கு ஒரு பிளவுஸ் பிட்டும் ஒரு மோட்டா காரா சேவும், எவ்வளவு எளிமையான மனிதர்களுடைய வாழ்க்கை, ஒரு மோட்டா காரா சேவும் கொஞ்சம் கருப்பட்டி மிட்டாயும் வாங்கி மூட்டையில் முடிச்சுக்கின்னு துண்டில் முடிச்சு எடுத்துக்கின்னு வந்து இறங்குகிறார். பவுல் பாட்டா கேட்கிறார், எங்கடா போயிட்டு வர என்று கேட்கிறார். ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்கு ஏன் பையன் ஏதாவது பணம் அனுப்பிச்சானா இடங்கடா வாங்கிக்கியா? இல்லை பாட்டா, நான் வந்து என் இடத்த ரொசாரியா பையன்கிட்ட வித்துட்டான். பாவி, வித்துட்டியா என்று கதறுகிறான். நம்மளே ரொம்ப மைனூட்டாக இந்த கதையில் முஸ்லீம்களுடைய கேரக்டர் இருக்குது. ஏனென்றால் இந்த கடல்புறத்தில் இருக்கிற இந்த மணப்பாடு ஊரில் இருக்கிற கிட்டத்தட்ட லான்ச் வைத்திருப்பவர்களுக்கும் இந்த வல்லம் வைத்திருப்பவர்களுக்கும் அவர்கள் தான் பணத்தை கடனாக கொடுக்கிறார்கள். அவர்கள் கிரயம் தீர்த்து மீனை கொண்டு போவார்கள். ஆனால் ரொம்ப ஒரு அந்யோன்யமான உறவு இருக்கும். ஒரு பிரமாதமான இடம் இருக்காங்க. இந்த ஃப்ளோமி வந்து ஒரு மழையில வந்து மீன் பொறுக்குவா. அவங்க அப்பா எடுத்து வந்த மீன் பொறுக்குவா. அந்த முஸ்லீம் தாத்தா வந்து ஒரு 60 வயசு இருக்காங்க. அதே இவன் மேல் புடவை வந்து கீழே விழுந்துடும், தாவணி வந்து கீழே விழுந்துடும். இவன் வந்து வெறும் ஜாக்கெட்டோட அந்த மீன் பொறுக்கி நிற்பா. அவர் ரொம்ப அதான் இதெல்லாமே கிராமத்தில் ரொம்ப சாதாரண விஷயம் தான். அவர் சொல்லுவா, ஏண்டி வயசானவன் எனக்கே கிளர்ச்சியாகுது, இந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் என்ன அவர் சொல்லுவா. அந்த ஃப்ளோமி சொல்லுவா, ஏமாமா அப்படி எல்லாருக்கும் நான் வந்து திறந்து காமிச்சிருந்தாமாம்மா, நீ மாமனாச்சே போனா போதுன்னு உணவு மட்டும் திறந்து காமிக்கிறேன்மா. இவ்வளவு கேஷுவலாக அந்த உரையாடல் இருக்கும். ஆனா அவரு இந்த வீட்டை விற்றதுக்கும் இந்த லான்ச்சு இந்த படகை விற்றதுக்கும் ஒத்துக்கவே மாட்டார். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் கொடுத்துருப்பேன்டா காசு. அவ்வளோ பிரியமான உறவுகள் முஸ்லிம் சமூகத்துக்கும் அந்த கிறிஸ்துவ பரக்குடி சமூகத்துக்கும் இருக்கும். எல்லாம் முடிய போகிறது. அவன் ஐசக் ஒருவன் பைத்தியமாக அந்த ஊரில் சுற்றி கொண்டே இருக்கிறான். இப்பொழுது எல்லாம் முடிந்து ஊருக்கு போகிறார்கள். வாயின் வந்தவன் கடைசியாக ஒரு முறை தன்னுடைய வள்ளத்தை பார்த்து விடலாம் என்று அந்த பணம் மடியில் இருக்கும், மோட்டா சேவ் இருக்கும், கருப்பட்டி மிட்டாய் இருக்கும், தன் மகளுக்காக வாங்கின விலை உயர்ந்த ஒரு ஜாக்கெட் துணி பீஸ் இருக்கும். அதோடு போய் தன்னுடைய லான்ச்சுக்கு பக்கத்தில் உட்காருவான். நிலை குலைந்து அங்கேயே விழுந்து போவான். ஊர் மக்கள் எல்லாம் தூக்கி கொண்டு வந்து போடுவார்கள். அவ்வளோதான். அவன் வந்து கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு மைக்கேல் போய்விடுவான். இப்பொழுது எல்லோரும் ஒவ்வொருவராக இல்லாமல் போய் சொந்த அப்பா இருந்தும் இல்லாதவனாகி தனி மரமாக ஃபிலோமி நிற்பார். ஒவ்வொருவராக அவளை வந்து பார்த்து விட்டு போவார்கள். ஒரு முறை அவளை பார்ப்பதற்கு வாத்தியும் இந்த வீட்டுக்கு வந்திருப்பார். ஏன்னா அவருக்கு மிக எதிரியான, அவரை பிடிக்காத மைக்கேலுக்கு அவர் யாரென்றே தெரியாது. அதன் மூலமாக அவரும் வந்திருப்பார். இப்பொழுது ஊருக்கு போவது தடையாகும். எல்லோரும் ஊரில் ஒரு பஞ்சாயத்து பேசி அந்த பையன்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுத்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுவார்கள். இப்பொழுது ஃப்ளோமி தனி மரமாக நிற்கிறாள். நண்பர்களே, நாவலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சின்ன முடிவு இருக்கிறது. அவள் தன்னுடைய பிரியமான அப்பாவை கூட்டிக் கொண்டு வாத்தியார் வீட்டுக்குள் போனாள் என்று நாவலை வந்தவன் முடித்து விடுகிறார். மனித வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது, மனித வாழ்க்கை எவ்வளவு முரணானது, மனித வாழ்க்கை யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை அது மனிதர்களுக்கு பரிசளித்துக் கொண்டே இருக்கிறது, அல்லது மனிதர்களுக்கு சாபமிட்டு கொண்டே இருக்குது. எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த நாவலின் தொடக்கத்தில் அந்த வாத்தி எல்லோராலும் வெறுக்கப்படுகிற ஒரு மனிதனாக காட்டப்பட்டார். ஆனால் எல்லா பற்றுக்கொடிகளும் அருந்த பிறகு அந்த பெண் தன்னுடைய அப்பாவையும் கூட கூட்டினே அந்த வாத்தியார் வீட்டு படலை திறந்து உள்ளே நுழைந்தாள் என்பதோடு அந்த நாவலை முடிக்கிறார். நண்பர்களே, நான் இந்த நாவலின் முதலிலிருந்து இப்பொழுது வரை சொல்வது, இந்த நாவலில் விசித்திரமான திருப்பங்கள், திடீர் திருப்பங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மனிதர்கள் அவர்கள் போக்கில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள்.
அவர்கள் போக்கில் போய்க்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களுக்குள்ளும் காதல் ததும்புகிறது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு நியாய உணர்ச்சி இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு அற உணர்ச்சி இருக்கிறது. அந்த அற உணர்ச்சியின் பொருட்டு தான் மணப்பாடு கடல் இன்னைக்கும் அந்த எல்லையை தாண்டாமல் இருக்கிறது. இன்றைக்கும் அதற்கு நிலப்பரப்பின் மீது எவ்வளவு ஆசை இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளேயே அந்த அலைகள் அடித்து திரும்புவது அந்த மனிதர்கள் இன்றைக்கும் அற உணர்ச்சியோடும் நியாய உணர்ச்சியோடும் அன்போடும் பிரியத்தோடும் சக மனிதனின் தோழமையோடும் வாழ வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை கடல் சுவீகரித்துக் கொண்டே இருக்கிறது. மன்னன் அவன் பல இடங்களில் சொல்கிறார், இது கடல் இல்லை, இது மரியன்னை, இது அவள் எங்களை நாங்கள் எவ்வளவு தப்பு செய்தாலும் நாங்கள் எவ்வளவு இழிவு செய்தாலும் கூட அவள் எங்களை கைவிட்டு விடவே மாட்டாள் என்கிற பெரும் நம்பிக்கையில் மணப்பாடு என்கிற திருச்செந்தூருக்கு 20 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடல் இன்றைக்கும் பேர் இரைச்சலோடு இருந்து கொண்டே இருக்கிறது. அதன் கரைகளில் உட்கார்ந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்களுடைய பாடுகளை அதற்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த இரைச்சல் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. உலகம் முழுக்க இருந்து டிராவல் பண்ணி மணப்பாடு கடற்கரையில் உட்கார்ந்து கூட உங்களுடைய பாடுகளை நீங்கள் அந்த கடலுக்கு சொல்லலாம். அது யாருக்கும் சொல்லாது. அது உங்களுடைய பாடுகளை அது ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய துக்கங்களை அது ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய கண்ணீரை அது குடித்து கொள்ளும். உங்களை சொஸ்தமாக்கி ஒரு பரிசுத்த மனுஷியாக்கி ஒரு பரிசுத்த மனிதனாக்கி அது மறுபடியும் இந்த பூமிக்கு உங்களை அனுப்பி வைத்துவிட்டு அதன் பாடுகளை அது இறைந்து கொண்டே இருக்கும் என்று மன்னலவன் அந்த கதையில் சொல்லுகிறார். இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சியும் அன்பும் பிரியமும் ததும்ப விடைபெறுகிறேன்.